ज्योतिर्मंडलवासित त्रिभुवने सर्वं सतो दर्शनी अस्तु श्रीयेन्द्रकरौसुमीति विहित स्वाज्ञानिलार्कानले श्रीमत्याय श्रितमृत्युभङ्गचतुरे धीर्णे सदा ब्रह्मणि शङ्कादशङ्खचक्रे करकमलिके पुस्तकञ्चान्यहस्ते बिभ्रव्याख्यानमुद्दालहृदरकरो मण्डलस्थसुधांशोः आसीन पुण्डरीके दुर्गधरशिरः पूर्वो मे पुराणः श्रीमान् विज्ञानदायी मनसु विलसता विद्युत्सामरूपः उद्युत्कोटि दिवाकरेन्दु शुभकम्पीताम्बरालङ्कृतम् नानाभूषणभूषितम् नवगणश्यामम् प्रसन्नानहम् लावण्याम्बुनिधिम् निरस्तरमणम् श्रीशङ्खचक्राञ्जितम् श्रीवैकुण्ठपुरादिकम् शुभगमम् भूम्याः पतिम् संशये संसाराद्भगदागतशमहरः सर्वावकाश्यस्वयम् श्रीसंशेषसमुल्लसीतस्तकाकोमहान् नेरिष्ठेन महापतेन सुगमो येषाम् प्रसादादु तीर्थम् तत्र शुभम् प्रसादयतु नश्चेभ्यो गुरुभ्यो नमः यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैकराणि कृतायुमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्ये वेदनी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् स्वागते प्रपद्ये निरवध्यानाम् गद्याम् उदम् पदाम् शरणम् बहुविद्यानाम् षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदत्तम् लक्ष्मीनुसम्मदजित्करुणैकवासम् श्रीरङ्गवीरगुरुराज षडगोपहृद्यम् वेदान्तदेशीलीर्णमहम् प्रपद्ये श्रीमद्रङ्गजटार्गन्निरालब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररूपहास्यधरजित्वादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् विवेश्यते कारुण्यवीक्षाश्रमम् देवेरङ्गविलीनसाधनवशम् नारायणयोगिनम् वेदान्तदेशीलीर्णकटाक्षरत्वत्रयप्रधानमनवद्यगुणम् बुधाश्रयम् नारायणादिविदुर्यगदादिष्टम् श्रीरङ्गनाथेशे गणमाश्रयाः विरुद्धविज्ञानगणस्वरूपम् विज्ञानविद्वानमवद्धरीष्टम् दयानिधिम् देवव्रताम् शरण्यम् देवमैत्रियोऽहम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिभगवानन्दवेदान्तयुग्मम् श्रीमद्श्रीवादयोगीश्वरगुरुवरयोरक्षितस्वात्मदाहम् श्रीमद्श्रीरङ्गनाथाभयमुनिकमयाप्राप्तमोक्षाश्रमम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपात्रबोधम् शरणम् प्रपद्ये नीलादुर्गस्तनगिरिजटीसुत्तमुद्बोध्यकृष्णम् पारात्यम् त्वम् श्रुतिसुद्यापयन्ति प्रत्युष्टायाम् संज्ञाबलात्कृत्य भुङ्क्ते गोदाकस्येदमिदमिदम् भूये वा सूय अन्नमयम् पुरुवयान्दावनगर्गब्रह्मविरपाவை பல்கவியம் இதனால் வாடி கொடுத்தாலும் பாமாவை பூமாவை சூடி கொடுத்தாலும் சொல்லு சூடி கொடுத்து சிவன்பரையே சொல்பாவை வாடி எழுதவல்ல வல்லுரையாய் நாடினி வெங்கடவர் சென்னை விரியல்ல நான்கடவாவனே ஸ்ரீவிட்டு யுத்த குலவந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரியந்தர யோக கருணையா கமலா நிவான்யா கோதா நமஸ்ய சரண சரணம் பிரபத்யே வேய புகழ் வில்லி ஒத்தோர் ஆடி பூரம் மேன்மேலும் மிகவிளக்க விஸ்வஜித்தம் சூரிய விரும்பகராயும் தரங்கரா அர்க்கத்துடாய் நாளை முடியோடி கொடுத்தமாதே மேயமுடன் திரும்பாவை பார்த்தார் இன்னும் நீரைத்த தையொரு வெங்கட் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேறு கருணை நீயே கூடாரே என்னும் ஸ்ரீ கோவிந்தா முந்தன்னை பாடி கரை கொண்டு ஆண்டொரு சன்மானம் நாடு புகழும் பரிசினான் ஊடகமே தோல்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே எங்களிலே பல்வரும் நாம் அறிவோம் ஆடை விருப்போம் அதற்கு தேவாத்தோடு மூட நிலைக்கு முழங்க விழுவார கூடியிருந்து விழுந்தே ரோனம்பாவாய் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா முந்தன்னை பாடி கரை கொண்டு ஆண்டொரு சன்மானம் நாடு புகழும் பரிசினான் ஊடகமே தோல்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே எந்தனைய பல்வரும் நாம் அறிவோம் ஆடை விருப்போம் அதற்கு தேவாத்தோடு மூட நிலைக்கு முழங்க விழுவார கூடியிருந்து விழுந்தே ரோனம்பாவாய் ஏதிரிவாசனம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுக்க புரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாந்தி சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பால் உயரவே சாலம் பெரும்பறையே வல்லாண்டி செல்பாரே
போல விளக்கே கொடிய விதானமே ஆதி நிலையாய் அருளையலோர் என்பாவாய். இதுக்கு கீழ்பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ங்கிற பாசுரத்துல அவர்கள்லாம் உன்னை அர்ச்சித்து வந்தோம், அதாவது உன்னையே இல்லையா பலமாக பிரார்த்தித்து வந்தோம், உன்னை தவிர வேறு பலத்தை விரும்பாமல் இல்லையா உன்னையே பலமாக பிரார்த்தித்து வந்தோம் சொன்னார். அது பெருமாள் கேட்டு சந்தோஷப்படும் போது மேல பறை கருதியாகில் நீ பறைன்னு சொல்லக்கூடிய அதை கொடுப்பையாகில் சொன்னார். இதை கேட்ட பெருமாள் திரும்பி பார்த்து பெண்களே நீங்கள்லாம் உன்னை அரிசித்து வந்து நம்மையே பலமாக நம்மையே பிராப்தியமாக அரிசித்து வந்து நம்ம தவிர வேறு ஒன்று உங்களுக்கு அபேட்சம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேல பறை கருதியாக பறைன்னு ஒண்ணு நான் தர வேணும்னு சொல்றேன். அப்போ நம்மையே பிராப்தியமா பிராபகமாக அனுசந்தித்து நம்மையே வேண்டுகிற பேருக்கு நம்ம காட்டில் வேறொன்று அபேட்சிதமோ இல்லையா அது அதனுடைய தாத்பரியம் எனக்கு புரியல. நீங்க பறை என்று நம்மிடத்துல நம்மையே அர்ச்சித்து வந்தவர்கள் அப்புறம் நம்மிடத்துல பறை என்கிற ஒன்று அர்ச்சிக்கிறது இல்லையா அதனுடைய தாத்பரியத்தை என்ன சொல்லும் போது பெருமாள் கேட்க அவர் சொல்றார் இல்லையா நாங்கள் அர்ச்சித்து வந்தது உன்னைத்தான், உன்னை அர்ச்சித்து வந்த இடத்துல இல்லையா அதுக்கு மேல் நாங்கள் சிலவற்றை அபேட்சிக்கிறதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா உன்னை தெரிவது என்ற இடத்துல உன்னை பெற்று எந்த வச்சுக்கிறாங்க பெற்று இல்லையா உன்னை பிரதிஷ்டிதமா மனசுல வச்சுக்கிறது ஞானம் வேணும். அந்த ஞானமானது கணிந்து உன கைங்கரியம் பண்றதுக்கு பிரீத்தியாக வேணும். ஆனால் ஞானம் பக்தி உன்னை தவிர வேறொன்று வேண்டாத வைராக்கியம் அதோடு மட்டும் இல்லாம இல்லையா உன்னிடத்துல எங்களை சேர்ந்த பாகவதர்களான ஆச்சாரியர்கள் பாகவதர்களுக்காலே அவர்களிடத்த கிருதஜதையோடு இருக்க வேண்டியது இவைகள்லாம் இல்லையா அபேட்சிக்கும். அதனால உன்னையே நாங்கள் ஏகாந்தமாக உன்னையே இல்லையா பிரார்த்தித்து உன்னையே புருஷார்த்தமாக அடைய வேண்டுவதற்கு அதுக்கு நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டியதான உபாயம் ஒன்று உண்டு. அந்த உபாயமானது வேறொன்றை கருதாமல் உன்னையே இல்லையா பிராப்தியமாக கருதி அதுக்கு உன்னையே உபாயமாக கொண்டு அதை அனுஷ்டிக்கிறதான ஏகாந்தமான ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அபேட்சிதமான ஞான பக்தி வைராக்கியாதிகள் உண்டு. அதுக்கு நமக்கு உபகாரம் பண்ண பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நாம ஒரு கிருதஜ்ஞதை பண்ண வேண்டும் உண்டு இல்லையா. இப்ப நாங்கள் உன்னையே பெற்று உன்னையே அனவரதம் ஆராதித்து கைங்கரியம் பண்றதுக்கு அதுக்கான ஞான பக்தியாக பிரார்த்திக்கிறோம். அவைகள்லாம் அந்த பறைங்கிறது அடக்கம். அது மட்டும் இல்லை இப்ப என்னை எங்களை எல்லாம் உன்னை உன்னோடு கூடி உன்னை ஆராதிக்க பண்ணுகிறதான இந்த இடையர்களுக்காக அவர்கள் தான் பாகவதர்கள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். பகவானிடத்தை நம்ம சமர்ப்பித்து பண்ண அவர்கள் இல்லையா உங்களுக்கு எங்களை உன்னோடு சேர விட்டு உன்னோடு கூட இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அதுக்கு அனுமதி கொடுத்து அவர்களுக்கும் ஏதாவது செய்யணும். அவர்களுக்கு நாம் பண்ணக்கூடிய உபகாரம் என்னன்னா அவர்கள் இந்த மழையை பெற்று மகிழும்படியாக பண்ண வேணும். ஆக பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியார்த்தமாக இவர்களை அவசியம் பிரார்த்திக்க வேண்டும். நாதேன ஸ்ரணம் அந்நிய தன்யத பிவா தன்னாபி நாளீகினி நாளீக பிரகணிய சௌரவமுஷா வாச்சான யாச்சாமகே. பகவானிடத்துல நாங்கள் பரமைகாந்தியான எங்களுடைய வார்த்தையை கொண்டு எதையும் பிரார்த்திக்க மாட்டோம். முக்த ஈஸ்வரியே தின பிரபாத சமயா சத்தியம் புறம், அதாவது பரமபதத்துல போனா பண்ண வேண்டியதான பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு அதுக்கு இங்க இல்ல அபியாசம் பண்ணுவதற்கு அதுக்கு வேண்டிய ஞான பக்தி இல்லையா ஆச்சாரியர் பண்ணக்கூடியதான உபகாரார்கள் இவைகளெல்லாம் அபேட்சிக்கிறது தப்பில்லை. பகவானிடத்துல இல்லையா ஞான பக்தி அதுகளை தவிர வேற ஏதாவது பிரார்த்தித்தால் இல்லையா பிரார்த்தனாத்து நஷ்யதி துருவம்னு சாட்சி தத்பாத ஞான பக்திபியாம் அந்நியத்து நைவயாசிய. இது சுவாமி உத்தர கிருத்தியாதிகாரத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. பகவானிடத்துல ஞானத்தையும் பக்தி பகவத் பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் பாகவதர்களிடத்த கைக்கரியத்தையும் இவைகளை அவசியம் பிரார்த்திக்கும். இவைகளை தவிர வேற எதையும் பிரார்த்திக்க கூடாது. இவைகளை தவிர வேற ஏதாவது பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையால துருவம் நஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் உன்னிடத்துல இப்பொழுது பறைதல்வியாக நாங்கள் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறதுல என்னென்ன அடங்கி இருக்கிற அந்த லிஸ்ட கொடுக்குற அந்த பிரார்த்தனை இவைகள்லாம் சொரூப பிராப்தமானவை. உன்னையே பிராபகமாக கொண்டு உன்னையே பிராப்தியமாக அடைகிறதான அதுக்கு வெறும் அடைய முடியாது. அதற்கு நாங்கள் ஒரு ஏகாந்தமான விரதத்தை அனுஷ்டிக்கணும், ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கணும். அந்த உபாயத்துக்கு அபேட்சிதமானவை, அந்த உபாயத்துடைய பல பேர் உத்தர கிருத்தியத்துக்கு அபேட்சிதமானவை இவைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு இல்லையா இந்த பாசத்தை பெருமாளிடத்துல இல்லையா என்னென்ன பிரார்த்திக்கப்படுகிறது. அதாவது இவைகள் எல்லாம் இல்லையா பெருமாள் மீதான
அவனை உபாயமாக பற்றி அவனை அடைவதற்கு உத்தர கிருத்தியத்தில் அவன் ஆராதித்திருப்பதற்கு பாகவத கைங்கரிய பரியந்தமான பராகாட்சியோட கைங்கரியம் பண்ணுவதற்கு அதுக்கு அபேட்சிதமானவைகள் இதை அருள் செய்கிறார்கள். மாலே மணிவண்ணா அப்படின்னா மாலே அப்படின்ற சப்தத்துக்கு ஆசிரியர்கள் பக்கல்ல அளவற்ற வியாமோகத்தை உடையவனே. ராமாவதாரத்தை பெருமாள் எப்படி சத்திய பராக்கிரமன் எப்படி அவனுக்கு வாக்கு உள்ள சத்தியம் பிரதானமோ அது மாதிரி கண்ணனுக்கு ஆசிர வியாமோகம் தான் பிரதானம். அடியார்கள் பக்கல்ல அளவற்ற வியாமோகத்தை உடையவன். அவர்கள் கொண்ட தப்பு இது சரி எதுன்னு கூட கண்ணுக்கு தெரியாமல் அவர்களுடைய அபராதங்களை எல்லாம் கூட காணா கண்ணிட்டு அத்தனையும் மறந்து அவர்கள் பக்கல்ல அளவு கடந்த பிரீத்தியோடு இருக்கக்கூடியதான அந்த வியாமோகம் என்னதான் இல்லையா தப்பம் கூட காணா கண்ணிட்டு அவர்கள் பக்கத்துல பிரீத்தி குறையாமல் இருக்கிறதா வியாமோகம். அந்த அடியார்களிடத்து அவ்வளவு வியாமோகத்தை உடையவனே அப்படின்னு அவர்கள் கிட்ட வழக்காக இருக்கக்கூடியவன். அவர்கள் என்ன சொன்னார்களோ இல்லையா அதை தன்னுடைய சிறவேல் எடுத்து நடக்கக்கூடியதான ஆசிரியர்கள் பக்கல்ல அளவு கிடந்ததான பிரீத்தி ரூபமான வியாமோகத்தை உடையவன். ஆசிரியர்களுக்கு பரதந்திரம் இல்லையா சர்வ சுதந்திரனாக இருக்கிறவன் ஆசிரியர்கள் பக்கல்ல வியாமோகத்தினால தன்னுடைய சுவாசப்பிரியத்தை விட்டு அவர்களுக்கு பரதந்திரனாக அவர்கள் ஏவிட்டு செய்பவராக இருக்கிறதற்கு இதுதான் மாலுங்கிற சப்தத்துடைய மாலே மணிவண்ணா. மணிவண்ணன் சப்தத்துடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா பெருமாள் கேட்டான் ஆஹா நம்ம மாலா இருப்பது நீ அறிந்தவாறு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது சொன்னா மணிவண்ணா நீ உனக்கு இருக்கிற ஆசிரித வியாமோகத்தை நாங்கள் இல்லையா வேறொரு வருகத்தை அறிய வேண்டாதபடி இல்லையா அகவாயில் இருப்பதெல்லாம் அப்படியே வெளியில பிரதிபலித்து காட்டக்கூடியதானே உன்னுடையதானே மணி என்று சொல்லக்கூடிய ரத்னம் போன்று இருக்கக்கூடியதானே இல்லையா படிக்கும் போல உள்ளிருப்பதெல்லாம் வெளிக்காட்டக்கூடியதான உன்னுடைய திருமேனியானது மணிவண்ணம் அப்படின்னாக்க என்னதும் அந்த உள்ள இருக்கிற வசுவெல்லாம் வெளியில காட்டக்கூடிய ஸ்படிக்கம் போல் ரத்தம் போன்ற திருமேனியை உடையது. நான் மாலாக இருப்பது நீங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள் கேட்டா மணிவண்ணா இதுக்கு நாங்க வேற ஒன்று அறிவதற்கு வேற ஒன்று தேடி போக வேணுமோ இது ஒரு சாஸ்திரம் ஒன்று அறிய வேணுமோ உன்னுடைய ரூபத்தை பார்த்தா பிரத்யட்சமாக அகவாயில் இருப்பது அகவாயின மனசில் இருப்பதை தெளியாக வெளிக்காட்டக்கூடியதானே அப்படிப்பட்ட மணிவண்ணமாக திருமேனியை கொண்டு அறிகிறோம். மாலே மணிவண்ணா ஆஹா நம்மள என்ன சோத்திரம் பண்ணியோள் நம்மள சோத்திரம் பண்ணது போதும் இனி நீங்கள் வந்த காரியத்தை சொல்லும் போல் அப்படின்னா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். நீராட்டம்னா ஏற்கனவே தெரியும் பகவானே பரிபூர்ணமாக உபாயமாக அடைந்து அவனை கொண்டு அவனையே அடைவதுதான் நீராட்டம் முதல் பாசத்துல சொல்லிட்டு இருக்கோம். இந்த மார்கழி நீராடுவான் கீழே மகிழ்ந்து மார்கழி நீராடுவான் இல்லையா. இந்த மார்கழிங்கிற சப்தமானது இல்லையா இந்த பிரபத்திங்கிற உபாய விசேஷத்தை குறிக்கிற சப்தம். மார்கசி அப்படிங்கிற மார்கழிங்கிற சப்தத்துக்கு இல்லையா சம்ஸ்கிருத மார்கசீரசம்னு பேர். மார்கசீரசமாசம் மார்கசீரசம்னா மார்க்கங்களுக்குள்ள தலையாயுதுன்னு அர்த்தம். பகவத் பிராப்திக்கான மார்க்கங்களாகிற கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்திகளுக்குள்ள சீருஷம் சீருஷம்னா தலையாய உபாயம். இந்த மார்கழி நீராடுவான். இவர்களுடைய விளக்கிகளுடைய பிரதேசத்துல இவர்கள் தங்களை பெருமாளோடு சேர விட்டவர்களான அந்த இளையர்களுக்கு உபகார ஸ்துதியாக அவர்களுக்கு வேணுங்கிறதான மழையின் சமுத்திரியை பெற்றுத் தருவதற்காக இந்த மார்கழி நீராட்டம் சொல்லக்கூடியதான இந்த இவர்கள் பண்றதா இவர்கள் வாசவத்தை கண்ணனையே விரும்பி கண்ணனுக்கே கைங்கரியம் பண்ணும் அதுக்கு கண்ணனையே பிரார்த்தித்து அதை பெற வேணுங்கிறது இவருடைய உள்நோக்கம். ஆனா இந்த உள்நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது யாருன்னா இந்த இடையர்கள் இல்லையா. நெடுநாளாக திருவாயூர்பாடியில மழையின்றிக்கு போய் இல்லையா பஞ்சத்தை தவிக்க முடியாத திருவாயூர்பாடியை அதை மழையை போட்டு ரட்சிப்பதற்காக இவர் கண்ணனோடு சேர்ந்து உபகரணங்களை எல்லாம் பெற்று இல்லையா கண்ணனோடு சேர்ந்து அவர்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் அனுமதிச்சிருக்கா. அதனால இப்ப அவர்கள் சொல்றார் மார்கழி நீராடுவான் அப்படின்னு. கண்ணனுக்கு மட்டும் புரிய ஒரு அர்த்தம் சொல்றார், லோகத்துக்கெல்லாம் புரியும்படியாக மார்கழி நீராடுவான். மார்கழி நீராடுவான்னு என்ன? மார்கழி நீராடுவான் அப்படின்னா வினை முற்றுல வினை எச்சம் இல்லையா. மார்கழியும் படற்கை உரிமை வினை முற்றுல வருவான் போவான் அந்த மாதிரி மார்கழி நீராடுவான்ல. மார்கழி நீராடுவான் அப்படின்னாக்க மார்கழி நீராடும் பொருட்டு இது வினை எச்சம் வினை முற்று இல்லை. மார்கழி நீராடுவான் போன்றோம். நாங்கள் இப்ப எதற்காக வந்தோம் உன்னிடத்துல கேட்டா
நாங்கள் இப்பொழுது மார்கழி நீராட்டம் என்கிறதான நீராட்டம். இந்த மார்கழி நீராட்டம் தான விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். பெருமாள் கேட்டா செத்த நிறுத்தணும், விரதமெல்லாம் அனுஷ்டிப்பதா இருந்தா அதுக்கு பிரமாணம் வேணுமே. தர்மசாஸ்திர பிரமாணம் இல்லாதான இல்லையா விரதங்களை அனுஷ்டிக்க கூடாது. அந்த விரதம் பஞ்சாங்கத்துக்கு தினம் ஒரு விரதம் போட்டிருக்கும். அது பேர் அந்த விரதங்கள் எல்லாம் இல்லையா பறவை காந்திகளா இருக்கக்கூடிய இல்லையா பாகவதர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனுஷ்டிக்க விரதங்கள் இல்லை. நாம் அனுஷ்டிக்க விரதங்கள் எல்லாம் தர்மசாஸ்திரத்துக்கு உள்ளவைகளாக இருக்கும். தர்மசாஸ்திர பிரதிபாத்தியம் மட்டுமில்லை, நம்முடைய பூர்வர்களான இல்லையா நம்முடைய முன்னோர்கள் அனுஷ்டித்து இருக்கணும். அதுதான் நமக்கு இல்லையா விரதம். அதனால சொல்றா, நாங்கள் அனுஷ்டிக்க விரதத்துக்கு இல்லையா மார்கழி நீராட்டம் என்கிறது விரதமானது மேலையார் செய்வன. மேலையார் சிஸ்டர்கள். யார் சிஸ்டர்கள் அப்படின்னாக்க இல்லையா முதல்ல கர்மாவுடைய பிரயோஜனத்தை கருதாமல் பகவத் ஆராதன ரூபமாக சர்வ கர்மங்களையும், அதுவும் விகிதமான கர்மங்களையும், சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதான ஸ்ரேயஸான கர்மாக்களையே செய்து சாஸ்திரத்தை நிஷேதிக்கப்பட்டவைகளான அந்த தடுக்க பெற்றதான காரியங்களை செய்யாதது, செய்கிற விதிக்கப்பட்ட சாஸ்திரத்தை பிரசஸ்தமாக சாஸ்திரத்தை கொண்டாடப்பட்டு விதிக்கப்பட்ட கர்மாக்களையும் அந்த பலனை தியாகம் பண்ணி பகவானுடைய பிரீத்திக்கு மாத்திரமே அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் மேலார்கள். கே சிஷ்டாகோபாதிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வ மீமாம்சைகள் அதிகரணம். நாம இப்போ சிஷ்டாச்சாரம் சொல்றேன், அந்த சிஷ்டாச்சார பிராமான்யத்தை நிரூபிக்கிறதான அதிகரணம். சிஷ்டாகோபே அவிருத்த விதிச்சே அபிவா காரணாகிரகணே பிரதீயானி பிரயுக்தானி பிரதீயேரன் அப்படின்னு சொல்ற 2 சூத்திரங்களை கொண்ட ஒரு அதிகரணம். சிஷ்டாச்சாரம்னா என்ன நிரூபிக்கிறார். சிஷ்டாக ஆச்சரந்தி சிஷ்டாச்சாரம், சிஷ்டர்களால அனுஷ்டிக்கப்படுவதனால இல்லையா அது சிஷ்டாச்சாரம். சிஷ்டர்கள் கே சிஷ்டாக அப்படின்னு கேட்டு சபரசுவாமி மீமாம்சா பாஷிகார சாஸ்திரம் இல்லையா கே சிஷ்டாகனா ஏ விகிதம் குர்வந்தி ஏ நிஷித்தம் நைவ குர்வந்தி. எவர்கள் சாஸ்திரத்தை விகிதமான கர்மாக்களையே சாஸ்திரத்தை எது விதிக்கப்படும் நல்ல ஸ்ரேய சாதனமான கர்மாக்களையே செய்து சாஸ்திரத்தை நிந்திக்கப்பட்டதானே இல்லையா அபுருஷார்த்த சாதனங்களான கர்மாக்களை செய்ய மாட்டார்கள். ஏ விகிதம் குருவந்தி அந்த நிஷித்தம் நைவ குருவந்தி. சரி, விகிதம் குருவந்தி அதை செய்தா மட்டும் சிஷ்டர்களாக மாட்டா, நிஷித்தத்தை அறவே விட்டு இல்லையா அந்த சித்தமான விதிக்கப்பட்டதான உயர்ந்த காரியங்களும் அதை செய்கிற இடத்திலையும் அதுல பலத்துல அபிசந்தி இல்லாமல் பகவான் குறித்து செய்வர்கள் இருக்காரே அவர்கள் தான் சிஷ்டர்கள் நிரூபணம். அவதான் மேலையார். எது சிரேஷ்டா. இந்த மேலையார் சப்தமானது கீதையில சொல்ல சிரேஷ்டகான சப்தம் இல்ல, சிஷ்டகான சப்தத்தை சொன்னா மேலையார் அர்த்தம் வராது. சிரேஷ்டகான சிரேஷ்டம்னா தான் மேலானவன். அந்த எது ஆச்சரத்தை சிரேஷ்டா லோகஸ்தம் அனுவர்த்ததே எப்பிரமாணம் குருத்தே ததேவ விபரோஜனா அப்படின்னு பெருமாள் கீதையில 3வது அத்தியாயத்துல லோக சங்கிரகமேவாகி பஷ்யன்னு கருத்து மறுகதி. கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதற்கு கர்மயோகமாவது நன்னா ஜீவபர யாத்தாத்மிய ஞானம், இந்த ஜீவனுடைய சுரூப ஞானம், இவனுக்கு பிராபியமா இருக்கிற பகவானுடையதான சுரூபம், இந்த சுரூப ஞானம் ஏற்பட்ட பிறகு அந்த பகவானை அடைவது என்பதான முமுட்சுத்துவம், அதை அடைவதற்கு விரும்பமான முமுட்சுத்துவம் ஏற்பட்ட பிறகு அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க தனக்கு பகவான் வகுத்ததான ஆக்ஞா அனுஜா கைத்தறியங்கள் இருக்கு, இவைகளை எல்லாம் எந்த பலாபேட்சையும் இல்லாமல் இவைகளை பலத்தை தியாகம் பண்ணி பகவானுக்கு நிரந்தரமாக நியதமாக தது ஆராதனமாக செய்வது இதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை காட்டிலும் பகவத் பிராப்திக்கு இல்லையா சக்சஸ்ஃபுல்லான ஆரம்பம் வேறொன்று கிடையாது. அதனால பெருமாள் தொடர்ந்து 4 அத்தியாயங்கள்ல கர்மயோகம் தான் சிறந்தது, ஞான யோகத்தை விட்டு கர்மயோகம் தான் அனுஷ்டிக்கத்தக்கது, அதுதான் எனக்கு அத்தியந்த பிரீத்திகரமாகுது, அதுதான் நிச்சயமாக என்னை அறிவிக்கக்கூடியது. அர்ஜுனனுக்கு 3, 4, 2, 3, 4, 5, 4 அத்தியாயங்கள்னால திரும்பத்திற்கு பெருமாள் பாதிக்கிறார். அதனால அந்த கர்மயோகத்தை விதிக்கிற இடத்துல இல்லையா பெருமாள் சொல்ற லோக சங்க சமயவார், லோகத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறதும் கூட அவன் எவ்வளவுதான் ஞான யோகத்தை அதுக்கு மேல எதை செய்ய யோகியதை இருந்தாலும் அவன் மற்றவர்கள் எல்லாம் வழிகாட்டுவதற்காக தன்னையும் ஒரு சாமான்யமான
இல்லையா கர்மாவை அனுஷ்டிக்கிறதா பாவிச்சுட்டு இல்லையா அவர்களை போல தானும் அந்த கர்மயோகத்தான் தனக்கு ஞான யோகத்துக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா அந்த ஆத்ம தியானம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தியான யோகத்தை போய் ஈடுபடக்கூடாது கர்மயோகத்தை விட்டு. அப்ப என்னாகும், இவரை பின்பற்றி கர்மயோகம் பண்ணி வந்தவர்களாம் மேற்கொண்டு தங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த கர்மயோகத்தை அவர்கள் கைவிடக்கூடும். அவர்கள் அனுப்பிச்சு வந்த கர்மயோகத்தை இப்ப கைவிடுறதுக்கு காரணமாக இருந்து இவனுக்கு அதனால் ஏற்பட்ட பாபத்தினால இவன் அனுஷ்டிக்க நிற்கிற இவனுக்கு தகுதி உள்ள ஞான யோகாதிகள் கூட இவனுக்கு சிந்திக்காம இருக்கு. அதனால லோக சங்கிரகமே வாக்கு பசியன்னு இல்லையா கருத்து மறுகட்டி. சரி, லோக சங்கிரகம்னா என்னன்னு பெருமாளை சாதிக்கிறார். இயற்கது ஆச்சரதி சிரேஷ்டா லோகத்தது அனுவர்த்ததை. லோகத்துல சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் தாங்கள் நல்லா உயர்ந்த காரியங்கள் கர்மாக்கள்லாம் அனுஷ்டித்து தாங்கள் நல்லா சிறந்த பயனை மோட்ச பர்யந்தமான பலனை அடையணும்னு லோகத்தை முமுட்சுங்கிறவருக்கு ஒன்றும் பெரிய ஞானம் இருக்க வேண்டாம். ஞானத்தினால முமுட்சு ஆகுதில்லை. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சுக்குத்தம் இல்லைன்னா முமுட்சு ஆக முடியாது. திருப்பி சாஸ்திர வாக்கியம் சொல்லி சம்பவம் வாங்கலாமே வெளிய இவனுக்கு தெரிஞ்ச சாஸ்திர ஞானத்தை கொண்டு இவனுக்கு முமுட்சுத்துவம் ஏற்படாது. முமுட்சுத்துவம் ஏற்படுத்துக்கு ஞானம் காரணம் இல்லை, முமுட்சுத்துவம் ஏற்படுத்துக்கு சுக்குத்தம் இருக்கு. அவ அஜ்ஞாத சுக்குதாதிகள்னால ஜாயமான கட்டாட்சத்தை பெற்று இல்லையா அதனால ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று வந்தவன் இருக்கா இல்லையா அவனுக்கு தான் மோட்சத்துல இச்சை உண்டாகும். ஜாயமானம் புருஷம் எம் பசியன் மதுசூதன சாத்விக சகிஜ்ஞேய சவை மோட்சார்த்த சிந்தகா இல்லையா. அதனால முமுட்சுத்துவத்துக்கு இல்லையா சுக்குத்தம் வேணும். யாதிர்த்திக்கு சுக்குத்தத்தினால பகவான் ஜாயமான கட்டாட்சம் பண்ணணும். அது இல்லைன்னா ஞானத்தை கேவல ஞானத்தை கொண்டு ஏற்படாது. அதனால லோகத்தை முமுட்சுவா இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லையா தாங்களும் உயர்ந்த கர்மாக்கள் அனுஷ்டித்து அதன் மூலமா இல்லையா பக்தி யோகத்தையோ பிரபத்தியோ அடைந்து பகவான் அடையணும் அவர்களுக்கு ஆசை இருக்கு. அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கு இல்லையா என்ன அனுஷ்டிக்கணும் தெரியாது. இல்லையா எதை அனுஷ்டிக்க வேணும், எந்த காலத்தை அனுஷ்டிக்க வேணும், என்ன பிரகாரத்தை அனுஷ்டிக்க வேணும்னு தர்மசாஸ்திரங்கள்ல இல்லையா சொல்லி ஸ்மிருதிகள்ல சொல்லி இருந்தது ஒன்றும் பார்த்து நிர்ணயிக்க அவர்களுக்கு செய்ய தெரியாது. சுலபமான வழி என்ன, இவர் சிஷ்டராக இருக்கார், சிஷ்டர் மட்டும் சிஷ்டத்தையா ஜபதிஷ்டராக இருக்கார். ஒரு சிஷ்டனா இருந்தா போறாது, அவரை சிஷ்டன்னு 4 பேர் விசுவசிக்கும்படியாக இருக்கும். சிஷ்டனா இருக்கும் ஒழிச்சு அதுக்குள்ள காரியம் செய்யக்கூடாது. ஏன் நன்னா பார்த்து 4 பேர் ரோசிக்க முடியாது. சிஷ்டத்தையா ஜபதிஷ்டன்னா என்ன அர்த்தம், சிஷ்டன் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவராக இருக்கும். அப்படி சிஷ்டனாகவும் சிஷ்டத்தையா ஜபதிஷ்டனாக இருக்கிறது தான் சிரேஷ்டம். ஏன் அவன் சிரேஷ்டம் கேட்டா எது ஆச்சரிய கேட்டா லோகஸ்வம் அனுவர்த்தனை. அவன் எவைகள் எல்லாம் அனுஷ்டிக்கிறானோ அவைகள்லாம் லோகத்தால் அவனை பின்பற்றி அனுஷ்டிக்கிறான். எப்பிரமாணம் குறித்து அவன் எந்த அளவுக்கு அனுஷ்டிக்கிறானோ அந்த அளவுக்கு தவையவை பிரயோஜனம். இல்லையா கர்மா அனுஷ்டிக்கிறது அளவுன்னு என்ன அர்த்தம், எப்பிரமாணம் பிரமாணம்னா அளவுன்னு அர்த்தம். அவன் எந்த பிரமாணம் அனுஷ்டிக்கிறானோ அந்த பிரமாணம்னாக்க அவன் எதை பிரமாணமாக கொண்டு அனுஷ்டிக்கிறான்னு சொல்லக்கூடாது. இல்லையா சங்கரன் விசேஷம் வழிக்கிட்டார். அவன் எது பிரமாணம் கொடுவே 2 சப்தமா பண்ணிட்டு அவன் எதை பிரமாணமாக கொண்டு அனுஷ்டிக்கிறானோ அதை பிரமாணமாக கொண்டு மற்ற ஜனங்கள் அனுஷ்டிக்கிறார்கள் அர்த்தம் உண்டார். இல்லையா அவர்கள் அப்படின்னா முதல் சோகத்துடைய பூர்வார்த்தம் போயிடுது. இவர் என்ன பிரமாணத்தை கொண்டு அனுஷ்டிக்கிறானோ அந்த பிரமாணத்தை அவர்கள்லாம் தேடி பார்த்து புத்தகத்தை பார்த்து நிர்ணயித்து அனுஷ்டிப்பவர்கள் அர்த்தம் உண்டு. ஆனா அவர்களுக்கு இவனுடைய அனுஷ்டானமே பிரமாணம்னாக்க இவன் எதை பிரமாணமாக கொண்டு அனுஷ்டிக்கோ அர்த்தம் பண்ணக்கூடாது. அதனாலதான் பாஷிகாரர் பண்ணார் எப்பிரமாணம் ஒரே வார்த்தையாக கொண்டு அவன் எந்த அளவு அனுஷ்டிக்கிறான். ஒரு கர்மா அனுஷ்டிக்கிறது அளவுன்னா என்னத்தான், எதை அங்கமாக கொண்டு அனுஷ்டிக்கிறான், மந்திரமா இருந்தா எத்தனை ஆவருத்தி பண்றான். இல்லையா இவன் சிரேஷ்டனா இருக்க அனுஷ்டானம் பார்த்து இவன் 10 காயத்ரி தான் பண்ணா அவனும் 10 காயத்ரி தான் பண்ணான், இவன் 108 காயத்ரி பண்ணா அவன் 108 காயத்ரி பண்ணான். இல்லையா அவன் மூட ஒரு பிரச்சனை சொல்லி பிரம்மங்கம் பண்ணானா இவனும் ஒரு பிரச்சனை பண்ணான், அவன் 10 காயத்ரி சொல்லி பண்ணா இவன். அதனால அவன் எந்த அளவு எந்த அங்கங்களை எந்த சங்கியில கொண்டு போட்டாலும் அதே மாதிரி விரும்பட்டான். அத மாதிரி மேலையார் அப்படிங்கிற சப்தமானது கீதையில சொல்லப்பட்ட சிரேஷ்டா வெறும் சிஷ்டனாக மட்டுமில்லை, சிஷ்டனையா ஜபதிஷ்டனாக சிஷ்டன் என்று எல்லாரும் அறியப்பட்டவராக இருக்க அந்த சேக்கர்களான மேலையார். இந்த சிஷ்டங்கிறது ஒன்ன பெருமைக்கு இருக்காங்க, லோகத்தாருக்கு வழிகாட்டும். லோகத்தில் சாமானிய ஜனங்கள்
நமக்கு பெருமாள் இல்லையா கொஞ்சம் ஞானத்தையும் கொஞ்சம் அனுஷ்டானத்தையும் இல்லையா அப்படிப்பட்ட வைலட்சண்யத்தை கொடுத்திருக்கிறது நமக்காக இல்லை, 4 பேருக்கு அறியாதவர்களுக்கு வழிகாட்டது புரிந்து சிஷ்டனாக மட்டும் இல்லாமல் சிஷ்டனையா விபதிஷ்டனா இருக்கிற சிரேஷ்டன் இருக்காரு. அந்த சிரேஷ்டன் சேர்ந்தது அப்படியே தமிழ்ல போட்டாக்க மேலையா மேலையா செய்வார்கள். அவர்கள் இப்ப சொல்றா நாங்கள் அனுஷ்டிப்பதற்கு இதுக்கு சிஷ்டாச்சாரம் பிரமாணம். சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னாக்க அப்போ தர்மக்கு சமய பிரமாணம் வேதாச்ச தர்மஜ சமயம் தர்மஜான யாரு இல்லையா எதை அதாவது எது அனுஷ்டிக்கத்தக்கது அது எது எப்படி அனுஷ்டிக்கத்தக்கது எதை அனுஷ்டிக்கத்தக்கதுன்னா அனுஷ்டிக்க வேண்டிய கர்மா அது தோஷமுற்றதாக இல்லையா நல்லா ஸ்ரேயசாதனமாக இருக்கும். ஸ்ரேயசாதனமாக இருக்கிற கர்மா அனுஷ்டிக்கத்தக்கது எப்படி அனுஷ்டிக்கிறதுனாங்க அதுல பல அபிசந்தியை விட்டு பகவத் ஆராதனார்த்தமாக அனுஷ்டிக்கணும். அதை அசனாலாம் சுலபமாக தாங்களும் உணர்ந்து தாங்களும் அறிந்து அதை அனுஷ்டிக்க முடியாது அனுஷ்டிக்கணும். இப்படி இதுதான் சிஷ்டாச்சாரம். அதுதான் இப்படி பண்றவன் தர்மஜா. அந்த தர்மஜ சமயகான்னு சொன்னா அவன் அனுஷ்டிக்கிறதான கர்மா அனுஷ்டிக்க விவஸ்தைகள் இருக்கு. அவனுடைய கர்மானுஷ்டான விவஸ்தைகள் தான் பிரமாணம். வேதாச்ச வேதங்களுக்கு கூட பிரமாணங்கள் சாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஷ்டாச்சாரம் வேதத்துக்கு மேற்பட்ட பிரமாணமான அர்த்தம் இல்லை, அப்படியே அர்த்தம் கூடாது. ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாண மூர்தன்யம், வேதம் தான் சொத பிராமான்யம் இல்லையா. இப்போ சிஷ்டாச்சாரத்தையே பிரமாணம், அந்த பிரமாணத்துக்கே பிராதான்யம் அப்படின்னு கேட்டா வேதத்துல இருக்கிறவைகளை தவிர வேற எதுவும் யாரும் அனுஷ்டிக்கிறது இல்லை சிஷ்ட. ஆனா அந்த வேதத்துல அவைகளுடையதான அந்த கர்மாக்களுடைய சொரூபத்தையோ அனுஷ்டான பிரகாரத்தையோ அதனுடைய பலனையோ நம்மால காண முடியாது இல்லையா. அதை நமக்கு காட்டி கொடுக்கிறது இந்த சித்தர்களுடைய அனுஷ்டானம் தான். சித்தர்களுடைய அனுஷ்டானமானது வேதத்தை காட்டி வேறுபட்டுறாரு. அதனால நாம் வேதத்தை போய் பார்த்து தப்பு தவிர புரிஞ்சுட்டு பண்றதை காட்டிலும் நாம வேதம் அறிந்து பண்ணக்கூடியவர்களான சுத்தி ஸ்துதிகளை அறிந்து அனுப்பிச்சு சிஷ்டாச்சாரத்துக்கு பெருமாள் வாயில சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஒரு காலே சரணாக அடைகின்றாரு, உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றாரு, அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பார். இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலாலும் என் இசைவினாலும் இல்லையா நெருக்காத நீர் விரதம் ஒன்று எனக்கு உண்டென்று நிறையுரைத்தார். நினைவு வந்து நிலை பெற்றோமே. இது அப்படியே சக்கரவர்த்தி திருமண தர்ம ஸ்லோகத்தை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற அதே பிரதான சாரத்துல இல்லையா 3வது முதல்ல 2 மக்கள் ஸ்லோகான பிறகு இதை இப்ப பெருமாளுடைய சக்கரவர்த்தி திருமணனுடைய கர்ம ஸ்லோகத்தை சங்கிரகிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒரு தகுதேவ பிரசன்னாக, அதான முதல் பாதம். ஒரு காலே சரணாக அழைக்கின்ற சக்கரத்துனா ஒரு கால் இல்ல ஒரு காலே சகுதேவ ஒரு காலே சரணாக அடைகின்றார்கள் சகுதேவ பிரசன்னாய். அப்படியே வர்பாட்டின் டிரான்ஸ்லேஷன். அந்த சகுதேவன் ஏவகாரத்துக்கு கிரிநிலை ஏகாரம் ஒரு காலே சரணாக அது ஒதுக்கிட்டு விடல. அப்புறம் ஒரு காலை சரண உனக்கு அடிமையாகின்றேன் தவாசி யாச்சது இல்ல நான் உன்னுடையவன் என்று யாச்சிக்கிறேன். உன்னுடையவன் என்ன இல்ல உன்னுடையவன் சம்பந்த சாமானிய சக்தி இல்ல பெருமாள் நம்மளோட சேஷே சக்தி. உனக்கு அடிமையாகும் நான் உனக்கு என்ன ஆகணும்? உனக்கு அடிமையா தவாசிங்கிறது தவ தாசோ சீமன் இல்ல உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார். சகதேவ பிரபன்னாய தவாசி கீச்சை யாச்சத்தை. சரி, அவர்களுக்கு நான் என்ன பண்றேன் இல்லையா அபயம் சர்வபூதேபியோ அபயந்ததான். சர்வபூதேபியோ அபயந்ததானிங்கிறது சர்வபூதங்களுக்கும் அபயந்ததானி இல்லையா. ஏன்னா சதுர்த்தி பக்தி, அதே சதுர்த்தி பக்தி சிறந்த அது பஞ்சமி பக்திக்கு அதாவது சர்வபூதேபியா இல்லையா பூதாய பூதாபியாம் பூதேபியா பூதாத்து பூதாபியாம் பூதேபியா. சர்வபூதேபியாங்கிறதுக்கு சர்வபூதங்களுக்கும் அபய பிரதானம் பண்றேன், சர்வபூதங்களிடத்திலிருந்தும் அபய பிரதானம். இந்த சர்வபூதங்களுக்கும் அபய பிரதானம் பண்றேங்கிறது கொஞ்சம் இல்ல வாக்கிய பேதம் பண்ணணும்.
ஏன்னா சகதேவ பிரபன்னாய அபயந்ததானி, அப்புறம் சர்வபூதேபியா அபயந்தானி இன்னொரு வாக்கியம் ஒரே வாக்கியமா சொல்ல முடியாது. ஏன்னா ஏகவச்சன பகுவச்சன வித்தியாசம் இருக்கிறதுனால சகதேவ பிரபன்னாய சர்வபூதேபியோ அபயந்ததானின்னு சொல்ல முடியாது. சரியா? சகதேவ பிரபன்னாய அபயந்ததானி, அப்புறம் தனியா சர்வபூதேபியோ அபயந்தான் தனியா சொல்லணும். எந்த இடத்துல ஏக வாக்கியத்தினால நிர்வாகம் பண்ற இடத்துல வாக்கிய துவயம் பண்ணி வாக்கிய பேச நிர்வாகம் இழப்போம், சாஸ்திரக்காரன் ஒத்துக்க மாட்டான். அதனால சகுதேவ பிரபன்னாய சர்வபூதேபியோ அபயந்தான் ஏக வாக்கியத்தை சொல்லணும்னா சகுதாக பிரபத்தி பண்ணவனுக்கு சர்வபூதங்களிலிருந்து அபயம். இவனுக்கு எப்படிப்பட்ட தேவ மனுஷத்திலேயே சாவராதிகள்ல யாருக்கும் எந்த பயமும் வராதபடி ஏக வாக்கிய நிர்வாகம் என்ன பண்ணணும்? சகுதேவ பிரபன்னாய அபயந்ததானி, சகுதா என்ற திருவடிகள்ல சரணாகதி பண்ணவர்களுக்கு அப்புறம் சர்வபூதேபியோ அபயந்ததானிங்கிறது ஏகவச்சன பகுவச்சன வித்தியாசம் இருக்கிறதுனால சகுதேவ பிரபன்னாயங்கிறது சர்வபூதேபியாங்கிறது விஜயம் பார்க்க முடியாது, ராமநாதிகள் வராது. ஆனால் ரெண்டு தனி வாக்கியம். எப்போ சர்வபூதேபியாக 4ஆம் வேற்றுமை நிர்வகிக்கணும். ஆனால் சுவாமி பார்த்தார் இதெல்லாம் முடிவா. ஆனா சர்வபூதேபியாக அதை வாக்கியத்தையும் வச்சுப்போம். ஆனா இது ஏக வாக்கியம். சர்வபூதேபியாக 5ஆம் வேற்றுமையில வச்சு சர்வபூதங்களிடத்திலிருந்தும் அப்பே பிரதானம் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ண வாக்கியத்வயத்தை பண்ணி ஒரு நிர்வாகம் வச்சுப்போம். ஏன்னு கேட்டா சர்வபூதேபியோ அபயந்ததானின்னு சதுர்த்தி பக்திக்கு என்ன அர்த்தம்? இல்லையா? எல்லா சர்வபூதங்களுக்கும் அபய பிரதானம் பண்ணணும். இப்ப என்ன தாற்பயம்னா வந்திருக்கிற விபீஷனுக்கு மட்டும் இல்ல, ராவணனே வந்தாலும் அபய பிரதானம் உண்டு. அப்படி சர்வபூதேபியா சதுர்த்திக்கு பிரபத்தினுடைய சர்வாதிகாரம். எவ்வளவுதான் தோஷம் உள்ளவனா இருந்தாலும் எவ்வளவுதான் பாத்தியா இருந்தாலும் அவனும் சரணாகதி பண்ணா அவனுக்கு அபய பிரதானம் பண்ண சர்வபூதேபியாங்கிற அர்த்தம். இப்ப ஒரு விபீஷன் இருக்கானே, இந்த விபீஷன் இடத்துல அவனுக்கு 2 வகையான விரோதிகள். அவருக்கு பயம் அந்த பக்கம் ராவணன் காட்டுவது, இந்த பக்கம் மகாராஜன் வானர வீரர்களார் என்ன பண்றாரு தெரியுமா? 2 பேரிடத்துல அபய பிரதானம் பண்றார். அதுல இவனுக்கு விரோதியா இருக்கிறவர்கள் சாத்விக பிரதிகளாக இருந்தால் அவர்களுக்கு பெருமாள் நல்ல விதமா அவர்களை மாற்றி இவனோடு பொருந்து விட்டு வச்சுக்கும். அவர்கள் ராஜ தாமத பிரதிகளாக இருந்தா இவனோடு பொருந்த மாட்டாதவர்களாக இருந்தா அவர்கள் அழித்து இவனை வச்சு. அதனால சர்வபூதேபியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சாத்விக தாமசோடு வாசியரை யாரிடத்திலிருந்து பயம் வந்தாலும் சர்வபூதங்களிலிருந்து வரக்கூடிய பயத்தை போக்கி இவனுக்கு அபய பிரதானம் பண்ணுகிறார். இது ஒரு அழகிய இது இந்த சர்வபூதேபியான பஞ்சமி பக்தியில சர்வபூதங்களிலிருந்து அபய பயத்தை போக்கி அபய பிரதானம் பண்றேங்கிறத இன்னொரு அர்த்தம் உண்டு. சில பேர் இப்ப கூட இந்த கிராமத்துல இருக்கிறவங்கலாம் பரணியாசம் பண்ண நான் பயப்படுவான். ஏதோ அங்க இருக்கிற ஏதோ தேவதாந்திரங்களுக்கு ஏதோ இதை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? ஏதோ நான் தாங்களே போகம் ஆத்திரம் கொடுத்து கூட பண்ணிட்டு இருப்பா. இப்போ இல்லையா தேவதாந்திர சம்பந்தம் அந்த அளவுக்கு கூடாது இல்லையா? ஒரு தேவதாந்திரத்தை உத்தேசித்து ஆத்திலேருந்து ஒரு கை இல்லையா அமுதிரி கொடுக்கறது கூட தேவதாந்திர சம்பந்தம். அதனால என்ன பண்ணும், ஆகா இத்தனை நாள் அந்த தேவதைக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இவர் அவன் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்றது நிறுத்தினோம்னாக்க அதைதான் நம்மளை பாதிக்குமோ, அதுதானே அது சாதிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுகிட்டே இருந்து பெருமாள் அபய பிரதானம் பண்ணான்னு இல்லையா? அந்த பயத்தையும் போக்குறதுக்காகத்தான் இல்லையா சர்வபூதேபி அப்படின்னு பஞ்சமி ஒரு காலை சரணாக அடைகின்றாருக்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றாருக்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவருக்கும் அஞ்சேல் என்று கொடுப்பேன், அனைவராலும் அஞ்சேல் என்று என்னாச்சு? சகுதேவ பிரபன்னாயே தமாஸ்மீதி ஜாதவே அபயம் சர்வபூதேபியோ ததாமி. அறுக்காதேன்னாக்க துளி கூட சம்சயம் இல்லாதபடிக்கு அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுக்கும். இப்ப பாக்கி இருக்கிற சாஸ்திரம் இருக்கு, அது ஏத விரதம் மமங்க, இதுதான் என்னுடைய விரதம். ஏத
விரதம் மம. எது சர்வ அஞ்சு அறுக்காதே அனைவருக்கும் அஞ்சேல் என்று அனைவராலும் அஞ்சேல் என்று அது உடுப்பதுதான் என்னுடைய விரதம். சுவாமி விரதம்னாக்க இப்ப பெருமாள் கேட்கிறாரு, இது மாதிரி விரதம்னா பிரமாணம் இதான் இருக்கா? பெருமாள் இடைச்சிகளை கேட்டதே இல்லையா? பெருமாளுக்கு தானும் போது சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லையா? என்னுடைய இந்த சரணாகத ரட்சணமாகிற விரதத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டார். நான் சரணாகதர்களை இல்லையா ரட்சிக்கிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் இருக்காது. இருக்குன்னு என்ன வேதம் இருக்குங்க, தமிழ் சப்தம் இருக்கு இல்ல, இருக்குதான் இல்ல, இருக்குனாலே மந்திரம் இல்லையா? எதிர்வேதம் உள்ளதும் இருக்கு, எத்தனை இருக்கு இருக்குன்னு எத்தனை இருக்கு இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு ரிக்வேதம் விட்டாப்ப இல்ல, ரிக் மந்திரம் வேதத்துக்கு உபலட்சணம். இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினால். எழில்னா என்ன அர்த்தம்? அகற்ற வேண்டிய அஞ்ஞானத்தை விலக்கி நன்ன பிரகாசிக்கிற ஞானத்தை பெற்றது. இயற்கை மனத்து எழில் விளக்கை இருளுக்கும் மாற்றினார். அந்த எழில் முனிவர் நல்ல உத்கிருஷ்டமான வேதத்துடைய தாற்பயங்கள் எல்லாம் பிரத்யட்சமாக கிரகித்து இருக்கக்கூடிய எழில் முனிவர் நினைவுனா ஸ்மரிக்கிறதுனா நினைப்பார்கள் இல்லையா? இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் என்னுடையதான இருக்கு ஸ்ருதிகள் பிரமாணம், ஸ்மிருதிகள் பிரமாணம். அது மட்டும் இல்ல, இவை அறிவார் எது? இந்த ஸ்ருதியை இந்த ஸ்மிருதியை அறிவார் செய்கையார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரமாணம் உண்டு, என் செய்யினார். ஏதாவது ஒண்ணு புதுசா ஒட்டிக்கிறியா, அது ஸ்ருதியில எங்க இருக்குன்னு தெரியலையா, ஸ்மிருதியில எங்க இருக்குன்னு தெரியலையா, சிஷ்டாச்சாரத்தை யாரும் ஒட்டிச்சாங்கன்னு தெரியலையா, அப்போ அதை நான் இசைந்த நாய்கள் அது பிரமாணம். ஏன் பெருமாள் இல்லையா ஏதேனும் ஒரு பிரகாரத்துல அதுக்கு தன்னுடைய இசையில காட்டுவார். எப்படி காட்டுவது? சாஸ்திரிய நியமனாதிகாரத்தை கடைசியில ஸ்லோகத்தை சாதிக்கிறார் இல்லையா? 16 பிரகாரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பிரகாரத்துல பெருமாள் இது தனக்கு உகப்புண்டு அறிவிக்கும். அதான் என் இசையினார் இல்லையா? நெருக்காத நீள் விரதம். நெருக்காத விரதம் நீள் விரதம். நெருக்கிறதுல சங்கோச்சிக்கும். நம்மெல்லாம் நோட்டிக்கிறதுக்கு சந்தோஷம் உண்டு. என்ன சந்தோஷம்? நம்முடைய காலம் ஞாயிறு இன்னைக்கு தான் இவ்வளவுதான் இருக்கு, அரை மணி நேரத்தில் ஆரம்பினா அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கணும் இல்லையா? நம்ம பட விரதங்கள் ஏகாசி விரதங்கள்லாம் இருக்கு இல்லையா? இல்லையா? ஏதோ இத்தனை வரலும் சார் 50 வருஷம் வரலும் நிச்சயமா இருந்தா சொன்னா அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு அது ஒரு சங்கோச்சம் பண்ணணும். நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு சங்கோச்சம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்றும் பண்ணணும் சுவாமி, ஏதோ பால் சாப்பிடுறேன், பால் சாப்பிட்டு தெரிவிக்க முடியாம போச்சுன்னா கொஞ்சம் மாவு சாப்பிடும், மாவு சாப்பிட்டு தெரிவிக்க முடியாம போச்சுன்னா கொஞ்சம் கலந்து சாப்பிடும். ஏகாசி சக்கரவர்த்தி இருக்கிறாங்க போல விசேஷங்கள். அதெல்லாம் பழகம் அஷ்டகுணம் பிஷ்டம், பிஷ்டா அஷ்டகுணம் மூலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சங்கோச்சம் பண்ணிட்டே போகுது. இதெல்லாம் எதனால இல்ல? அத விரதத்தை அனுபவிக்கிறவனுடைய அசக்தியினால. நான் சர்வஜனா சர்வசக்தனாக இருக்கிற என்னுடைய விரதமானபடினால் இது நெருக்காத விரதம் இல்ல. மற்றவையெல்லாம் ஒரு விரதத்தை அனுப்பிக்கிறதுனா அது காலத்தினால பரிமிதமான விரதம். நான் பாட்டுக்கு ஏகாதி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு துவாதசியும் தாண்டி சிவலும் போயிட்டு கூடாது இல்ல. அந்த உரிய காலத்தை முடிச்சு பாருங்க பண்ணணும். அது மாதிரி விரதத்துக்கு இல்லையா, விரதத்தினுடைய காலத்துக்கு மேல அனுஷ்டானம் அதிக்கிரமிக்க கூடாது. அப்புறம் அதுவே ஒரு தோஷமா பிரத்திவாயமா போயிடும். ஆனால் என்னுடைய விரதமான நீள் விரதம். ஆனாதி காலத்துல ஆரம்பிச்சு ஆந்தமான காலம் ஒரே விரதம். எது? சரணாகதர் ரட்சிக்கிறது. நெருக்காத நீள் விரதம் ஒன்று எனக்கு உண்டு. ஏத்த விரதம் மனம். எது? இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலால் பிற்காக்காரன் என் இசையினாலும் இல்ல நெருக்காத நீள் விரதம் ஒன்று. இதுதான் என்னுடைய விரதம். ஏன் பெரிதா சொன்னோம்? அபய பிரதான சாரத்துல முன்னாள் எடுத்த உடனே உபோத்காரத்திலேயே முதல்ல 2 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் என்ன? வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா ஜெயத்காசி சந்தாசம். 2வது சாய பிரபதனை பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு அத்த ஸ்ரீரங்க பத்மா ஒவ்வாகும்.
மூணாவது இது பொருட்காலை சரணார். நாலாவது ஆகண்டல் மகனாக ஆவலுக்கு ஏறியதோ காகம் பிழைத்திட கண்ணடியை செய்த காசுத்தனே. இதனால் அதுக்கப்புறம் தான் ரகசியம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் மங்கள ஸ்லோகம் மங்கள பாசுவத்துல அபிமுகம். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா சிஷ்டாச்சாரம் பிரமாணம் என்ற விடத்துல சிஷ்டாச்சாரம் யாரு? சுத்தி ஸ்மிருதிகளுடைய தாற்பயத்தை அறிந்தவர்கள் தான் அவர்களுடைய அனுஷ்டானம் சிஷ்டாச்சாரம். அதனால மேலையார் செய்வனகன் வர்க்கா இல்லையா? இது புருஷனா இருந்தா அவருக்கு சுத்தி தெரியலாம், ஸ்மிருதி தெரியலாம். பெண்கள் அனுஷ்டிக்கிறேன்னு வரும்போது அவர்களுக்கு தெரியும், சாமி எங்களுக்கு சுத்தி தெரியாது, ஸ்மிருதி தெரியாது, பெரியவாங்க அனுஷ்டிச்சா நாங்க அனுஷ்டிக்கிறோம். எங்க மாமியார் பண்ணா அப்படிதான், அவன் மாமியார் பண்ணா இப்படிதான். அதனால மேலையார் செய்வனகன் இது ஸ்ரீகளுடைய சிஷ்டாச்சாரம். மேலையா செய்வனகன் வேண்டுவன கேட்டியே. அந்த மேலையா செய்வனகன் எது எது மேலையா செய்வன? மார்கழி நீராடுவன் நீராட்டம் மேலையா செய்வன. அந்த மேலையா செய்வனகன் கண்கிறதானது 7ஆம் எட்டுமை. இல்லிடம் பால்கன் இல்லையா மேல்மிகை அப்படிங்கிறதெல்லாம் 7ஆம் எட்டுமை உருவு. அதனால அவன் கண் அப்படின்னா அதிலே மேலையா செய்வனகன் வேண்டுவன. வேண்டுவன அதுக்கு அபேட்சிதமானவை எவை என்று கேட்டியே. இல்லையா? கேட்டிங்கிறதானது இல்லையா கேட்கணும். ஏன் அவசியம் இதை கேட்கணும்? இது ஒன்று தெரியாது. பிராப்தியமா இருக்கிறவனுக்கு இல்லையா பிராப்தத்தாரும் இல்லையா நீ சரண்யனாக சரணாக எப்படி நூட்டிக்கிறது தெரியுமா என்ன? அதனால எங்களுடையதான இல்லையா பரதந்திரனாய் சுதந்திரனாய் இருக்கிறவங்களுக்கு பரதந்திரம் தாரதந்திரம் என்னன்னு தெரியாது. இல்லையா சேஷியாதவர்களுக்கு சேஷத்துவம் என்னன்னு தெரியாது. அவைகள்லாம் இல்லையா எது சுத்தி சதஸ்திதம் இல்லையா தன்னுயிரான பாராசியம் அதை அவருக்கு அத்தியாபயம். இல்லையா நான் சொல்றேன் கேள். மேலையா செய்வனகன் வேண்டுவன கேட்டியே. இல்லையா அதுக்கு என்னென்ன வேணும்? இல்லையா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வர பாலன்ன வண்ணத்தூள் பாஞ்ச செஞ்சு. ஏதாவது ஒரு உத்தமமான மகாபிரதம் நடக்கிறது அப்படின்னா அது எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டிய விதம். இல்லையா பிரபத்திங்கிறது ஒரு சமயத்து பெருமாள் எத்தனை பேர் பண்ணாலும் இல்லையா சில விரதங்களை அனாகுதோ அத்வரங்கச்சேது ஆகுதச்சேது விசாகமான இல்லையா ஆகுதோபி இல்லையா நகச்சேத் பரங்கிரகம். இல்லையா ஒரு சாஸ்திரம் இருக்கு, 3 காரியங்கள் செய்யும். ஒன்று பெரிய மகா யாகங்கள் இருக்கு இல்லையா அவைகளுக்கு அனாகுதாக நம்மளை கூப்பிடல நான் கூட போவோம். இல்லையா அழகிங்க எழுதிருக்க பெருமாள் எழுதிருக்க நான் இடத்துல இல்லையா திருவாரூர் நடக்கிறது அப்படின்னாக்க என்னை கூப்பிடுவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆத்துப்பாங்க. இல்லையா கூப்பிட்டாட்டாலும் போறது நம்ம சுரூபம். அனாகுதோ அத்வரங்கச்சே இல்லையா அது ஒன்றும் பொது காரியம் ஏதோ அவாதிர கல்யாணம் காட்சி ஏதோ உபநயனம் செய்யணும்னா அவா கிரகத்தில் உள்ளதான உற்சவமானது கிரகோத்சவான ஆகூட்டா கட்சி கூட்டா போனது இல்ல. அப்போ அவது ஐசிகள் போது கூப்பிடாத கூப்பிடாம போறேன்னு கூப்பிடாது இல்லையா. ஆகுதையே ஒரு கிரகோத்சவம் இல்லையா. நம்ம மதிக்காத விரோதிகள் இருக்காளே நம்மளுக்கு அவ கூட்டா போடுவோம். கூப்பிட ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிடுவாள் இல்லையே, அது நம்ம வரணும்னு கூப்பிட மாட்டான். அதனால அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மளை துவேஷிக்கிற சொல்லிதான உற்சவத்துக்கு அவங்க கூட்டாலும் போகலாம். அதனால இது இப்படிப்பட்டதான விரதம். இது எப்படிப்பட்ட விரதம்? கண்ணனையே இல்லையா அவனையே அர்ச்சித்து அவனையே இல்லையா பிராப்தியமாக பெற்று அவனையே அனுபவித்து அவனையே கைங்கரியம் பண்றதான இந்த கோபிகளுடைய உள்ள கிடக்கு. இது என்ன இல்லையா இப்படி தான் இருக்கிறது எல்லாரும் பெற வேணும். அதனால என்ன பண்ணணும்? எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரை இதை நடப்பதை அறிவித்து இங்க வரவழைக்கும். அப்படி ஒரு சத்காரம் நடப்பதை அறிவிப்பதற்கு என்ன பண்ணும்? அதுக்குதான் பறை அறிவிக்கும். முன்னெல்லாம் எதுவாக இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் செவுத்துல எழுதிட்டு போடுறான், போஸ்ட் எடுத்து விட்டு போடுறான். அந்த காலத்தில் எதுவாக தண்டனை போட்டு சொல்லுவான். அது மாதிரி இல்லையா பறை அறிவிப்பதுங்கிறது பறை அறிவிப்பதுன்னே பேர். நடக்கக்கூடிய உத்கிருஷ்டமான நடக்கக்கூடியதான ரொம்ப ஸ்ரேயஸான காரியத்தை எல்லாரும் வந்து பங்கு கொள்ளுமாறு எல்லாரையும் அழைப்பதற்கே அதுக்குதான் பறை அறிவித்து சொல்றது.
அது மட்டும் இல்ல, நல்ல சங்கத் பானங்கள் பண்ணு. ஒரு பெருமாளுதானே இல்லையா, சன்னதியில் ஏதாவது உற்சவங்கள் நடக்கிறதா இருந்தா அந்த உற்சவங்களை என்னென்ன காலம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசெஞ்சின் பேரவன் கேட்கிறேன். இப்ப தனுமாசம் சொன்னாங்க 4 மாதம் 4 மணிக்கு தனுமாசம்னா சரியா தனுமாசம் உற்சவம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சங்கத் மாதம் இல்ல, அதெல்லாம் போய் அந்தந்த கோவில் காலம் அந்தந்த உற்சவ காலத்துல அதற்கு தகுந்தவாறு வெள்ளை சாத்விகமான விழினா எல்லாரையும் அழைக்கக்கூடிய. அதனால இது இது சர்வாதிகாரமான உற்சவம். இன்னொரு தான் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இதுல போதுவினோன்னு சொன்ன பிரகாரம் இதுல ஆசை உள்ளவர்கள் எல்லாரும் அனுஷ்டிக்கலாம். அதனால இந்த ஆசை உள்ளவர்களுக்கு எல்லாம் அறிவிப்பதற்கு என்ன வேணும், அதுக்கு முதல்ல சங்கம் வேணும். சங்கம்னாக்க ஏதோ 2 தெருக்கு 4 தெருக்கு கேட்கிற சங்கம் இல்லை இல்லையா, 10 லட்சம் குடி பெண்களை எழுப்பி அதுக்கு மேல இன்னும் இல்லையா இவழ ஊற்றமுடையா இருந்தா அத்தனை பேர். அதுக்கு எப்படி வேணும்னு கேட்டா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வர பாலந்த வண்ணத்து உன் பாஞ்ச செஞ்சு. இதுல 2 ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனங்கிறது ஒரு விசேஷம், இன்னொன்னு பாலந்த வண்ணத்துக்கு ஒரு விசேஷம். இந்த சங்கத்துக்கு 2 சுபாவமும் உண்டு இல்லையா. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன இல்லையா, இதை கேட்ட ஆசிரிய விரோதிகள் இருக்காளே, இதை கேட்ட ராமதத்த விதிகள் இருக்காளே, அங்கேயே அவர் உருகி மாளும் முடியாது. சகோதோ டாக்டராஷ்டானாம் ஹிருதயானி விதாரையும் பெருமாள் அந்த பாரத யுத்தத்தினுடைய தொடக்கத்துல இல்லையா அந்த வாயு வடுத்து அந்த சங்கை ஊதினடுத்து என்னாச்சு இல்லையா, அப்பவே திருத்தராஷ்டிரத்துடைய பிராணம் எல்லாம் படுத்து. அதுக்கப்புறம் தந்த படம் போல நின்று கடைசியில் அர்ஜுனுடைய பான பிரயோகம் நிமித்த மாற்றம். ஏன்னா இதெல்லாம் பெருமாள் சொன்னாக்கா அர்ஜுனுக்கு ஒரு பெருமையும் இல்லாம, அதனால அவர் சரீரத்தில் இந்த பிராணம் எல்லாம் எடுத்துட்டு அவர்கள் வெறும் பொம்மை மாதிரி நிறுத்தி இல்லையா கடைசியில அர்ஜுனுடைய பான பிரயோகத்தால் அவர்கள் அர்ஜுனுக்கு பெரிய வில்லாளி அப்படின்னு பட்டம் கிடைக்கிறதுக்காக நிமித்த மாத்திரம் போது சொல்லி சாட்சின்னு அவன் பண்ண பான பிரயோகம் நிமித்த மாத்திரம் இல்ல, அப்படி பண்ண வல்லது இந்த சங்கம். அது மட்டும் இல்ல, நான் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனாங்க இல்ல, அது இல்ல அந்த துட்டர்களை அழிக்கிற சாமம். பாலன்ன மண்டத்து பாலன்னா இல்லையா பரம சாத்விகமாக இருக்கக்கூடிய பால்ங்க சப்தத்துக்கு வெண்மையான சாத்விகம் இருக்கும், பால்ங்கிறதுக்கு அமிர்தம் போல போக்கியமாக இருக்கும். இப்படி பாலன்ன வண்ணத்து ஆசிரியர்களுக்கு பரம போக்கியமாக வாய்கள் திருமுகத்து திங்கள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சாங்குமில் நானொலியும் தலை பெய்வது எங்காண்டு சொல்லும் ராஜு மாதிரி பகவானுடைய சங்கத் பானம் இல்லையா, இந்த சங்கத்தின் ஓசையை கேட்டு பிராணனை விட போட்ட ருக்மிணி பிராட்டி தரித்தது போல இல்ல ஆசிரியர்களை இல்லையா பிராண தாரணம் பண்ண வைக்கும், ஆசிரியர் விரோதிகளை பிராண விதாரணம் பண்ணி வைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வர இந்த சங்கத்தினுடைய சப்தத்தை கேட்டா இதுக்கு ஏதாவது ஹானி உண்டு பண்ணுவோமா, ஏன்னா அதுக்குன்னே இருக்கா எங்கேயான சேயஸ்கரமான காரணங்களா அதுக்கு போய் விக்கிரம் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடிய இல்லையா தாமச பிரகிருதிகள் இருக்காலே அவர்கள் எல்லாம் அவர்கள் நடுங்க முடியாத முரல்வதுன்னா திரு ஓசையை எடுத்து. அதே சமயத்துல ஆசிரியர்களை வாவென்று அழைக்கக்கூடியதான பாலன்ன வண்ணத்து அப்படிப்பட்ட உன்னுடைய பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். நீங்க நம்ம பாஞ்சஜன்யத்தை கேட்கிறீங்களோ அப்படின்னாங்க, இல்ல அது உனக்கு இருக்குதான் அதை போல சங்கங்கள். ஏன் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். இது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு எல்லாரும் சேர்த்தது. அது மட்டும் இல்ல, பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை இல்லையா, பறை பெரும்பறை சால பெரும்பறை போய்ப்பாடுன்னு பெரும் பறக்கு விஸ்தீர்ணத்தை உடையது. போய்ப்பாடுன்னு சொல்றதுக்கு போயினா கெப்பா பாடுனாங்க கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம் சொல்றது. போய்ப்பாடுனாங்க என்ன அர்த்தம், மிகவும் விஸ்தீர்ணத்தை உடையது. போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை. சாலைங்கிறது தெலுங்கு சாலை இல்ல, மிகவும்
மிக பெரும் பரப்பை உடையதான இல்லையா பெரும் முரசங்கள் இல்லையா. அது என்னன்னு கேட்டா இல்லையா 10 லட்சம் குடிப்பெண்களும் இல்லையா ஒருத்தர் தேர்ட் முடிச்சது இல்லாம இல்லையா 10 லட்சம் குடிப்பெண்கள் இடைச்சிகள் மொத்த பேர் ஒரே சமயத்தில் அந்த பறையாறையும் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட பறை இல்லாமல் போய்ப்பார் உடையனவே சால பெரும்பறை இவைகள்லாம் 6வது உபகாரங்கள். வெளியில வச்சு முறைசறையிறது இல்ல வெளியில வச்சு சங்கங்களை போய் இதெல்லாம் இல்ல எட்டத்தை உள்ளவர்கள் அழைக்கும். உள்ள அந்தரங்க உபகாரங்கள் முதல்ல என்னன்னா இந்த விரதத்துக்கு அந்தரங்கமும் முதல்ல பல்லாண்டி செய்ப்பா இல்லையா. என்ன உற்சவம் நடந்தாலும் இல்லையா வேதங்களை அருள் செயல்களை விண்ணப்பம் பண்ணுவார். அவர் தான் பல்லாண்டி செய்வார் இல்லையா. வேதம் முழுவதும் பகவானுக்கு மங்களாசாசனம் புரியல இல்லையா. அதனால நமக்கு புரிய முடியாது வேதத்தினுடைய தாற்பயத்தை எடுத்து பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணி காட்டினவர்கள் இல்லையா ஆழ்வார். ஆழ்வார்களாம் பரம வைத்து வேதத்தில் சொல்லப்படாத ஒன்றையும் அவர்களுக்கு வேதமே பிரமாணம். வைதிக ஆழ்வார்களை போல வைதிகள் லோகத்தில் கிடையாது. அதனால இவர்கள் பல்லாண்டி செய்தார்களே. இந்த பல்லாண்டி எங்க இருக்கு இல்லையா வேதத்துல இருந்ததான பெருமாள் மங்களாசாசனம் வேதம் கூட பெருமாள் மங்களாசாசனம் வந்ததுதான். நமக்கு புரியல. நமக்கு புரிய முடியா வேதத்தினுடைய தாற்பயங்கள் எடுத்து அப்படியே வேத பொருள் கொண்டு பெருமாள் மங்களாசாசனம் பண்ணி காட்டுவதால பல்லாண்டி செய்வார்களான இல்லையா நம்முடையதானே இல்லையா. அதாவது இதை பகவானுக்கு பிரீத்திகரமாக பெருமாளுடைய திருச்செவியிலே வேதத்தையும் அருள் செயல்களையும் விண்ணப்பம் செய்து இந்த விரதத்தை நடத்தி கொடுப்பார். பல்லாண்டி செய்வார். அடுத்தபடியா கோல விளக்கு எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாம் ஒரு விளக்கேற்றி வைக்காமல் இல்லையா பெருமாளுடையதான எந்த ஆராதனும் உமான பெருமானும் கிடையாது. அதனால கோல விளக்குன்னா இல்லையா மிகுந்ததான இல்லையா பிரகாசத்தை உடைய மிக அழகிதான விளக்கு. மங்களார்த்தமாகவும் பிரகாசார்த்தமாக ஏற்படுத்தக்கூடியதான விளக்குங்கிறது மங்களார்த்தமாக இருந்தால் விளக்கு. கோல விளக்குன்னு என்னதான் நிறைய பிரகாசத்தை உடையதாக அழகியதான விளக்கு. அதனால மங்களார்த்தமாகவும் இல்லையா அழகுக்கும் பிரகாசார்த்தமாகவும் இல்லையா ஏற்றப்பட்டதான விளக்கு கோல விளக்கு. கொடி விதான் இவ்வளவு இருக்கு சுவாமி. இவ்வளவோ இல்லையா இந்த மார்கழி மாதத்துல இந்த குடும்பரிக்கு கீழ் என்ன செய்வதோ இல்ல விதானம். விதானம்னு என்னதான் மேல் கட்டி மேல் விதானம் இல்லையா. கொடின்னு இருக்கும். தூரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த இடத்துல நடக்கிறது தெரியும்படியாக நல்ல உயர்த்தி நாட்டப்பட்டதான கொடி. இவைகள்லாம் எதுக்கு வேணும்? நாங்கள் அனுஷ்டிக்கிறதான இந்த நோன்புக்கு இவைகள்லாம் பேசி போல விளக்கே கொடியே விதானமே. கொடினாக்க துவஜம், விதானம்னாக்க மேல இருக்கக்கூடியதான இல்லையா பந்தல். பெருமாள் கேட்டு என்னென்ன கேட்கிறீர்களோ இல்லையா நம்முடைய பாஞ்சஜன்யத்தை போல சங்கங்கள் இருக்கிற பாஞ்சஜன்யமே ஒண்ணுதான். இதை போல இன்னொரு பாஞ்சஜன்யம் ஞானம் உண்டாமே நீங்க கேட்கிறதோ இல்லையா 10 லட்சம் முடி பேரும் கையில ஒவ்வொரு பாஞ்சஜன்யம் வச்சுக்க முடியா. பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள் ஒவ்வொரு ஜனத்துக்கு கோட்பாடு உடையவே சால பெரும்பறை 10 லட்சம் குடிப்பெண்களும் ஒரே சமயத்தை முழக்கக்கூடியதான பறை வேணும் இல்ல. பல்லாண்டு செய்வார், கோல விளக்கு, குடி விதானம் இவைகளாம் இத்தனை விஷயங்களை இவ்வளவு அரிதான விஷயங்களை திறந்து கேட்டேன்னா இவைகள்லாம் நம்மளால கொடுக்க போவோம். இதெல்லாம் இல்ல கையில வச்சுட்டு இதெல்லாம் நீங்க கேட்ட ஒண்ணு கொடுப்பதற்கு நம்மால் ஆகுமோன்னு கேட்டா இல்லையா இது நமக்கு அரிதன்றோன்னா ஆமாம் பிறா நீ அரிதன் செய்ய மாட்டா அதுவும் தெரியும். ஆள் இல்லையா இல்லையா இந்த லோகங்களை எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பள்ளி பள்ளி ஆளில் 7 புள்ளு மல்லல் வல்வயிற்று பெருமான்னு சொல்லுங்க. இந்த ஜகத்து முழுவதையும் விழுங்கி வயிற்றில் அடக்கி கொண்டு அந்த வயிற்றுல ஏகதேசமா வச்சுட்டு ஒரு பதனான ஆலந்தல் இல்லையா சயனிக்கக்கூடிய அப்படி அகடித கட்டணா சமர்த்தனா இருக்கக்கூடிய உனக்கு இதுதான் அரிதா. எங்களுக்கு வந்தா எல்லாமே அரிது இல்லையா. எங்களை தவிர மற்ற விதத்துல அரிதே இல்லாம எல்லாத்தையும் எளியா செய்யக்கூடியவனுக்கு இது அரிதுதான் அப்படின்னு ஆளின் நிலையாய் அதெல்லாம் இல்லை. நீ இப்ப உன் மனசை கொண்டு எங்கள் விஷயத்தை அனுகூல சிந்தனம் பண்ணி எங்களுக்கு உன்னுடைய கிருபைக்கு எங்களை விஷயமாக கொண்டு அரிதா அரிது இல்லையா
அப்படின்னு கேட்டு போறதுக்காக நாங்க வரல. அதனால நாங்கள் வந்த காரியத்தை எங்கள் மேல் உள்ள கிருபையினால எங்கள் மேல உள்ள காருண்ய மாற்றத்தால நடத்தி தர வேண்டியது ஆதி நிலையா அருளே அப்படின்னு சொல்லி இந்த இடைச்சிகள் தான் பெருமாளிடத்துல தாங்கள் பண்ணக்கூடியதான விரதம் அந்த விரதத்துக்கு அபேட்சிதமானவற்றை பிரார்த்திப்பதாக தாங்கள். அடுத்தபடியா இந்த பாசுரத்துல இது இலட்சிகளோட பேச்சாக ஆண்டாள் சொன்னது. ஆண்டாள் தன்னுடைய பேச்சாக நமக்கு பண்ற உபதேசம். ஆண்டாளுடைய சொசியாக உபதேசம். ஆண்டாள் இந்த பாசுரத்தால் நமக்கு என்ன சொல்றான்னு பார்க்கணும் இல்லையா? இந்த பாசுரத்துல இல்லையா அனுஷ்டிக்கக்கூடியதான பரநியாசம், அந்த பரநியாசத்துக்கான பிரமாணம், அந்த பரநியாசத்துக்கு அபேட்சிதமானவைகள் இவைகள்லாம் சொல்ற. ஏன் அதுல முதல்ல மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணான்னு சொன்னாங்க. நாம் பண்ணக்கூடிய அல்போபாயத்துக்கு பெருமாள் இப்படிப்பட்டதான அனாதி காலம் நாம் பண்ண வந்த அத்தனை பாப்பங்களையும் போக்கி இன்னும் அனந்தமான காலத்துக்கு துக்கத்தினுடைய சம்சாரத்தினுடைய கந்தமே அச்சிருக்கக்கூடிய அனவதிகமான ஆனந்தத்தை தன் திருவடிகள் கீழே வைத்து காலத்தற்கும் உள்ளளவு அனுபவிக்கவல்ல சுவாமி. நாம பண்ண பாப்பங்கள்லாம் காலத்தத்துவம் உள்ளளவு நரக்கத்துல கிடந்து துன்பப்படுறதுக்கான காரியம் தான் நாம செய்யணும். ஆனால் இதிலிருந்து பெருமாள் நம்மளை விடுவித்து அனந்தமான காலத்துக்கு துக்கத்தினுடைய கலப்பே எப்பதான நிரதிசயமா ஆனந்தத்தை தன் திருவடிகள்ல கொண்டு அனுபவிக்கப்பட்டார். இதுக்கு நம்மளுக்கு சதிருஷமான ஒரு உபாயத்தை அபேட்சிக்காமல் இல்லையா ஏதோ பரத்தை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. நான் பெருமாள் சர்வசோகாதிகாரத்தை சாதிக்கிற இல்லையா ரொம்ப சுவார்த்தமான பேச்சு நம்ம பேசுறோம். அதாவது சாசனத்தில் விதிக்கப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகாதி யோகம் என்னால பண்ண முடியாது இல்லையா? ஆனால் எங்களுக்கு அதனுடைய பலன் மட்டும் வேணும். அதற்கு சுவாமி நான் உபாயத்தை அனுஷ்டிக்காத பேருக்கு பலன் கொடுக்குறதுன்னா நீ உபாயத்தை அனுஷ்டிக்காத பலன் கூட நீ அனுஷ்டிச்சுக்கோ. அவைகள்லாம் அந்த பரங்கள்லாம் நீ சுமந்து கொண்டு பலத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதுன்னு கேட்கும் இல்லையா? விளையாட்ட சொன்னாக்க நீ எப்படியாவது பலனை மட்டும் கொடுன்னு கேட்கும் இல்லையா? இப்படி கேட்டால் கூட இல்லையா உடனே நம்முடைய பரங்கள் அத்தனையும் அனாதிகாலமா நாம் பண்ண அத்தனை பாப்பங்களையும் இல்லையா அந்த பரத்தை தான் சுமந்து கொண்டு நாம் அதுக்கும் மேல வேற அது அந்த பாப்பங்களை தீர்ப்பதற்குரியதான கர்மயோக பக்தி ஞான யோக பக்தி யோகாதிகள்லாம் நாம பண்ணினதாக. ஏன்னா நாமிய பந்தா அயனான வித்யா அயனாய வித்தியதேன்னு இந்த பக்தி யோகத்தை தவிர இல்லையா மோட்சத்துக்கு வேற சாதனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா பிரபத்திக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா பெருமாள் என்ன பண்ணணும்? கம்பத்துல எழுதி கொடுக்கணும். முதலாளி தர்மம் பண்றதுன்னு என்ன பண்ணும் இல்லையா? அந்த தர்மத்துக்காரனுக்காக தன் கணக்கில் எழுதி தரணும். அது மாதிரி நமக்கு கொடுக்கிற மோட்சத்துக்கு நம் கையில ஒன்னும் சாதனம் இல்லாமல் இருக்க செய்து அந்த சாதனத்துக்கு தன் கணக்கில் செலவெழுதி கொண்டு மோட்சத்தை கொடுக்கும். இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அனாதி காலமா இத்தனை பாப்பத்தை பண்ணி அந்த பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கு நம் விஷயத்துல அவனை அபேட்சித்தமாகி நம் காரியம் செய்வதை தன் பிரயோஜனமாக செய்து கொடுக்கக்கூடிய ஆசிரித வாத்சல்யமில்லையோ பகவான் இந்த பிரபத்திங்கிற ஒரு அல்ப வியாஜ புஸ்தீகரிச்சுட்டு அதன் மூலமா இப்படிப்பட்ட அளவற்றதான புருஷார்த்தத்தை கொடுக்கறதுக்கு காரணம் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் பக்கத்தில் அவனுக்குள்ளதான வியாமோகம். ஏன் மாலே மணிவண்ணா மணிவண்ணா அப்படின்னு சொல்ல அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அவன் மேல ருச்சி பிறக்குமாறு இல்லையா பெருமாள் இல்லையா நம்ம வசப்படுத்தி கொண்டு ஆனா நமக்கு உபாய ஸ்தானத்தில் நின்று நமக்கு புருஷார்த்தத்தையும் இல்லையா அதை பெற்றுக் கொடுக்கிற அளவுக்கு கடைசியில சுவாமி உபாய திசை பிராப்திய திசை இல்லையா ரெண்டுமே திவ்யமண்டல விக்கிரகம் போத்தாம் பக்தி யோகத்தை பண்ணணும்னாக்க ஆர்த்தனா இருக்கிற பகவான் இல்லையா கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து உள்ளே வெண்பல் இலகு சுழகு இலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் புலிசாந்தன் நான்கு தோழன் சுடமுடியன் ஒன்றங்கரைவால் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே ஆர்த்தனாக இருக்கிற இந்த பகவானுடைய தான் அப்ராபுதமான திவ்ய விக்கிரகம் இருக்கு. அந்த திவ்ய விக்கிரகத்தை ஈடுபட்டு தான் சுபாஷ்ரயம்னா
ஹார்தனாகிற பகவான் சுபாஷ அதுதான் உபாயத்துவம். அதுக்குதான் பிரபந்தனா இருக்கான்னாக்க விபவதாரர்கள் ராமகிருஷ்ண நரசிம்மாதிகள் கேட்டிருந்த காலத்தில் சரணாகதி பண்றதுன்னா அவருடைய விபவ திருமேனிய இல்லையா, அதுக்கு கால பிற்பாடுறா போனாக்க இல்லையா அர்ச்சையில பெருமாளுடையதான திருமேனிய இல்லையா, எங்கேயாவது ஒண்ணுமே இல்லாம அப்படியே செலுத்து பார்த்து பிரபத்தி உண்டா பண்ண முடியாது இல்லையா. அர்ச்சாவதாரத்தை எம்பெருமான் முன்னிலையில் தான் இருக்கிறாங்க. ஆக பக்தியாகட்டும் பிரபத்தியாகட்டும் உபாயம்ங்கிறதானது இல்லையா திவ்யமங்கல விக்கிரகத்து தான் உபாயமாகும். சுவாமி இங்கேருந்து போய் புருஷார்த்தம் அங்க போய் மோட்சத்தை போய் பலன் அனுபவிச்சு அங்க போய் என்ன பண்ணான் சதா பஷ்யந்தி அங்கேயும் போய் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பகவானுடைய சுபாஷயமான விக்கிரகத்தை அங்கேயும் அதையே கண்டு அதை கண்ணிமைக்காமல் பார்த்து தஞ்சன்ய பிரீத்தினால கைக்கரியம் அனுபவமே கைக்கரியம். பெருமாளுடைய கைங்கரியம்னு என்னர்த்தம் கைங்கரியம் சப்தத்துக்கு பெருமாள் உகப்ப உண்டாக்குற காரிய விசேஷம் தான். கைங்கரியம் நாம ஏதோ செய்கிறது தான் கைங்கரியம் இல்லை இல்லையா. கைங்கரியம்ங்கிறது சுவாமி உகந்த எதை செய்தா பெருமாள் திருப்தி அடைகிறானோ எது செய்தா பெருமாளுக்கு உகப்பு ஏற்படுதோ அதான் கைங்கரியம். இங்கேருந்து நாங்கள் கைங்கரியம் பண்ணலாம் போறா கைங்கரியம் அங்கே எல்லாருக்கும் விவசித்த கைங்கரியம் ஏன் அவர் திருவந்தாழ்வா அந்த கைது அவர் தான் பண்ணுவார் இல்லையா. அவர் பெரிய திருவிழி அந்த கைது விஸ்வசேன அந்த கைது அவர் தான். அப்ப எல்லாருக்கும் திருவாயுத ஆழ்வார்கள் அல்ல அந்த விவசாயிகள் பெருமாள் கைங்கரியம் பண்றது எல்லாம் ஏற்கனவே மிராசி அவளுக்கு. நம்ம என்ன கைங்கரியம் பண்றது கேட்டாக்க நாம கைங்கரியம் பண்ண பெருமாளை இல்லையா உகந்து அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகியம் அவனுடையதான இல்லையா அந்த திவ்ய ஆயுத ஆபரணங்களுடைய அழகியம் அவன் திருமார்களை பிராட்சமாக புரிந்திருக்கிற அழகியம் இத சர்வதா பார்த்து அனுபவிச்சு இருக்கிறது. இதுதான் பெரிய இது பெருமாளுக்கு வாசத்துக்கு அவருக்கு ஏதாவது பண்றதை நிச்சய சூழல் பண்ற செய்கிறதுக்காக இது ரொம்ப உகப்ப கொடுக்கும். அழகு ஒரு திருஷ்டாந்தம் சாட்சி ஏன் ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய ஒரு யாராவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறான் அவ்வளவு அவாவும் உபசரிக்கிறார் இல்லையா. தீர்த்தா இல்லையா குண்டு சுண்டுக்குறா இல்லையா கையில ஒரு டிஃபன்லாம் கொடுக்குறா அதெல்லாம் அவளுக்கு அதெல்லாம் பண்ணாலும் யாரும் இந்த பக்கத்தும் ஒண்ணுமே பண்ணாம உடனே எங்க வாங்கினேன் இந்த நெக்லஸ் எங்க வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அதை அனுபவிச்சு பார்த்து சொன்னான்னா அவன் அத்தனை பேர் வந்து உபச்சாரம் பண்ணுவாங்க ஏற்படாத பேசி இவங்க இல்ல அடிக்க சொன்னாதான் நல்லா இருக்கும் இல்லையா. யார் மேல வாசத்தை அவருக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கணும் இல்லையா. இவ்வளவுலாம் கொண்டு கையில கொண்டு நீட்டி அவ்வளவு உபச்சாரம் பண்ற வாழ்க்கை இல்லையா. போட்டு நகை கட்டினுக்கு புடவை யாரு ரொம்ப நன்னாக அதை அனுபவிச்சு அது நல்லா இருக்குன்னு வாங்க சொல்றாலோ இல்லையா. அது மாதிரி பெருமாளுக்கு தன்னுடைய அழகையும் தன்னுடையதான ஒப்பறையாக அந்த அழகையும் திருமேனுடைய சுவாபாவிகமான அழகையும் அந்த ஆயுதாபங்களுடைய சேர்க்கையும் இவைகளை பார்த்து ஆஹா இத மாதிரி அழகுண்டா அப்படின்னு அனுபவிக்கணும்னுக்காக அவன் செய்கிற இந்த கைகள் தான் பெருமாளுக்கு அத்தியந்த உகப்பானது. நம்மளாம் அங்க போகும்போது நம்ம பட்ட கைகிரின்னு ஒண்ணு இருக்காது. எல்லா கைகளும் ஆள் நாம என்ன கைகிரி பண்ணான்னு கேட்டா அதனாலதான் அனுபவமே கைகிரி. வேதாந்தங்கள் சுவாமி உபநிடத்தை கைகரிக்கிறது ஒரு வார்த்தை இல்லை. ஸ்ரீபாஷத்தை ஆமூலாங்கிறம் பார்த்தா கைங்கரியன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆழ்வார்கள் அருள் செயல்களை பார்த்தா பாஷிகார் ஸ்ரீபாஷாதிகளை பார்த்தா கைங்கரியம் அப்படிதான் அதுதான் புருஷார்த்தம் இருக்கு. இந்த அனுபவம் தான் புருஷார்த்தம்னு வேதாந்தம் சொல்றதுக்கும் இந்த அனுபவம் தான் புருஷார்த்தம்னு அருள் செயல்கள் கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அருள் செயல்கும் வேதத்துக்கு அருள் செயல் எங்கேயான விரோதமா வராது. அப்படின்னா அர்த்தம் அனுபவம் தான் கைங்கரியம் தான். அதனால மணிவண்ணாங்கிறது என்னத்தான் மால் அப்படின்னாக இப்படி அல்போபாயத்துக்கு மகத்தான பலனை கொடுக்கக்கூடிய இதற்கு மேல் பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியதான பரப்புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரித வியாமோகம்னா அவனுக்கு நமக்கு உள்ள சம்பந்தத்தை கொண்டு நம்ம பகுமானித்து இல்லையா அல்பமா நாம் பண்ணக்கூடிய ஒரு வியாஜ மாத்திரத்துக்கு அளவற்றதான இல்லையா அத்தனை துக்கங்களையும் போக்கி இது துக்கத்துக்கு பிரசக்தி இல்லாத
காலத்துக்கும் உள்ளதான ஆனந்தத்தை கொடுப்பதற்கு நம் பேர்ல அவனுக்கு உள்ளதான வியாமோகத்தை மால் என்கிறார்கள் இல்லையா. இதானால் இது இதை கொண்டு செய்கிறான்னு கேட்டா மணிவண்ணா அவருக்கு உபாயமும் இல்லையா. அந்த மணிவண்ணாக இருக்கக்கூடிய மாணிக்க பண்டாரமாக இருக்கு இந்த சரீரம், அந்த பெருமாளுடைய திருமேனிதான். இது உபாயமாகவும் இதுதான் இருக்கு, பிராப்தியமான பரம புருஷார்த்தமாக இதுதான். அதனால மணிவண்ணாங்கிறது பிராப்திய பிராபக ஐக்கியம். தானே பிராபகனாக இருந்து அவன் தன்னையே பிராப்தியமாக கொடுக்கிறது. இந்த திருவாங்கூர் முதல் 2 பத்துல முதல் பாசுரத்துல உபாயத்துவ பரியவசாயியான சேவியத்துவத்தை சொன்னார். 2ஆம் பத்துல பரம பிராப்தியத்துவ பரியவசாயியான அதிமோக்கியத்தை சொன்னார். 3வது இவைகள் 2க்கும் ஆசிரியம் எதுன்னு கேட்டா திவ்யமங்கல விக்கிரகம் சித்தனானவனுக்கே இது சொல்லி 3ஆம் பத்துல சுபகத்தை சொல்லுகிறார். அதனால பெருமாளுடைய உபாயத்துவம் பிராப்தியத்துவம் 2 எதுக்கு? அவனுடைய திவ்யமங்கலம். அதான் மணிவண்ணா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். என்னதான் சித்தோபாய முகனாக இருந்தாலும் அவனே உபாயமாகவும் பிராப்தியமாக இருந்தாலும் என்ன பண்ணியாகணும்? ஒரு சாத்தியோபாயத்தால வசீகாரம் பண்ணியாகும். சச்சித வசீகரணம் தன் சரணாகத்திலே பாஷிக்கார் அனுமானாதிகரணத்தை சிபாஷிக்கு சாட்சி. அவன் தான் சர்வருக்கு உபாயமுகன் அப்படின்னா கூட அவனுக்கு அவன் உனக்கு உபாயம் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணியாகணும்? நீ ஒரு சாத்தியோபாயத்தால் அவனை வசீகரித்தான். அவன் தான் உபாயம். எல்லாருக்கும் உபாயம் ஊத்தினாச்சே நான் மட்டும் இல்ல பல்ல கொடுத்துட்டு போறான் உபாயம் சொல்லக்கூடாது இல்லையா. அழிங்க சாத்தியாகும் இல்லையா. எல்லா இடத்தையும் தான் காத்து இருக்கு. அந்த காத்து வச்சுன்னு உன் வண்டியை ஓட்ட முடியாது. உன் வண்டியில ஓட்டணும்னாக்க அந்த வெளியில இருக்கிற காத்து எல்லா இடத்துல இருக்கிற காத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அதை உன்னுடைய டியூபுக்குள்ள உன்னோட டயருக்குள்ள போட்டுதான் உன்னால ஓட்டணும். அது மாதிரி சர்வத்திர எல்லாருக்கும் உபாயமாக விவ்வா இருக்கிற சர்வேஸ்வரனை உனக்கு உபாய ஸ்தானத்தை நிறுத்திக்கிறதுக்கு ஒரு வசீகரம். இந்த பம்பு தான் அந்த காத்தை வசீகரித்து இவன் டியூபுக்குள்ள போடுற மாதிரி இந்த சரணாகதி தான் சர்வத்திர வியாபித்திருக்கிற சர்வனுக்கு உபாயமா இருக்கிற பகவானை இவனுக்கு உபாய ஸ்தானத்தில் இருக்கு. அதனால மாலைய மணிவண்ணாங்கிறதானது இவனுடைய சித்தோபாயத்தை சொல்லும். சித்தோபாய பூதனாக இருக்கிறவன் எப்ப பலப்பிரதனாகவன்? ஒரு சாத்தியோபாயத்தால வசீகரிச்சு பலமத உபபத்தேகே இவன் தான் மோட்சமாக பலனை கொடுக்கிறான். பல அத்தகான என்னத்தம் அத்தகான இவரிடத்திலிருந்து பாஷகாரர்கள் வியாக்கியானம் பண்ற ஆராதிக்காது பரமபுருஷாதேவ பல பிராப்தி. ஆராதிக்கப்பட்ட பரமபுருஷன் தான் பலப்பிரதானம். எப்படி வேதத்துல பூர்வ காண்டத்துல உள்ள யாக தான ஹோம அர்ச்சன பிரதாதிகளாலே ஆராதிக்கப்பட்ட பகவான் இந்த கர்ம பல ரூபமான போகமான பல்ல கொடுக்கிறானோ அது மாதிரி வேதாந்தத்தில் உள்ள பக்தி பரண்யாசாதிகளால் ஆராதிக்கப்பட்ட பகவான் மோட்சமாகிற பல்ல கொடுக்கும். ஆக ஆராதிதாது பரமபுருஷாது பல பிராப்திங்கிறதுதான் பலமத உபபத்தேங்க பிராப்தி. அதனால மாலை மணிவண்ணா என்பதனால சித்தோபாய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது இல்லையா. அந்த சித்தோபாய புதனான பகவானை வசீகரிக்கக்கூடிய அந்த சாத்தியோபாயத்தினுடைய ஸ்வரூபம் சொல்கிறது மார்கழி நீராடுதான். மார்கழி நீராட்டம் என்பதானது மார்கழிங்கிற சப்தத்துக்கு மார்கசீர்ஷம். மார்க்கம்னா பிராப்தி பாடம், சீர்ஷம்னா அதுல தலையாயிரும். பிரபத்திங்கிற உபாயத்தால உன்னை வசீகரிப்பான் கொடுத்து பிரபத்தியா. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லையா நீங்க எதை கொண்டு வசிக்கிறேன்னு கேட்டா ஐயா இது வேதத்துல தஸ்மாது வத்தியம் பிரபந்தம் பிரதிப்பிரயித்தன். ஐடிகர் பண்றாங்க எல்லாமே மேலையா சேவனைகள். அதனால ஐயா ஸ்ருதிகள் இருக்கு. ஆனா ஸ்ரீகள் எங்களுக்கு ஸ்ருதிகளும் கொண்டு வந்துட்டாங்க. அகிஞ்சனர்களான நமக்கு இல்லையா நான் ஒரு ஸ்ருதி ஸ்மிருதிகள் அறியும் இல்ல. ஞான சக்தியாதிகள்ல
இல்லையா அத்தியந்தம் தாழ்ந்தவர்களுக்கு தானே இந்த பிரபத்தியும் அனுஷ்டானது அவர்களுக்கு அதிகாரம் உண்டு இல்லையா. இப்ப இப்படிப்பட்ட அக்கிஞ்சனர்கள் எல்லாம் அவர்கள் சுத்தியில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாதிச்ச பிரகுணோத்மை சர்வமுகவை ஆத்மபுத்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தியே இல்லையா இத்தியாதி தஸ்மாது வத்தியம் ந பிரபன்னம் பிரதிப்பிரயச்சந்தி ஸ்ருதிகள் எல்லாம் இல்லையா பிரபத்திய இல்லையா ந கர்மணா ந தனேன பிரஜையா தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவமானது. தியாகம்னா என்ன அர்த்தம்? சர்வ பலங்களையும் தியஜிக்கிறது. இவைகள்லாம் பெருமாள் சமர்ப்பிக்கிறதுக்காக முக்கியம் என்ன? நாம் அவன் முதல்ல வீடு நின் அப்புறம் வீடு செய்யும். முதல்ல சர்வத்திலையும் இது உங்களுடைய பலங்கிற எண்ணத்தை விடும்போது இவைகள்லாம் சுத்திகள்ல சொல்லிட்டு சர்வதர்மான் பிரதிஜமாம் ஏகம் சரணம் பிரஜ இல்லையா. அப்புறம் சகதேவ பிரபன்னாய இல்லையா சர்வபூதேபியா பயந்ததானி இவைகள்லாம் ஸ்ருதிகள்ல பகவதி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தால் கூட இல்லையா இவைகளை கொண்டு நாங்கள் அனுஷ்டிக்கல. இவைகள்லாம் அறிந்திருக்கக்கூடிய சிஸ்டர்கள் பண்ணுவோம் இல்லையா. பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு இல்லையா சிஷ்டாச்சாரம் யார் வழிகாட்டினார்கள்? காகம், இராக்கதன் மன்னர் காதலி, மன்னர் காதலி, கத்திரபந்து, நாகம், அரண், அயன் முதலா நாகநகர இத்தனை பேரும் போகமுய வீடு பெற பொன்னருள் செய்தவர். சரணாகதி நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு இப்படிப்பட்டவர்கள் வழிகாட்டினார். முக்தியா தனஞ்சய விபீஷண லட்சியாசே பிரத்யாய லக்ஷ்மணமுன பவதாதித்ய சுத்வா வரம் ததனு வந்த மதாவதிக்கு நித்தியம் பிரசீத பகவான் மை ரங்கநாத ஞாபகத்திலக்கத்தை சாட்சி பாஷிகார் சரணாகதி பண்ணி எங்களுக்கு காண்ப அவருடைய சம்பந்த வழியாக நாங்கள் பண்ண அல்ப உபாயத்தை ஏற்றுட்டு பெருமாள் பலன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இல்லையா. இந்த பாஷிகார் எப்படி சரணாகதி எப்படி பண்ணிருக்கான்னு கேட்டா முக்தியா தனஞ்சய விபீஷண லட்சியாது இல்ல அர்ஜுனனை குறித்தும் விபீஷணனை குறித்தும் தான் சொன்ன வார்த்தைகளை பாஷிகாருக்கு அறிவித்து பாஷிகாருக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி பாஷிகாரர் யார் பண்ண சரணாகதி பண்ணார்? யாரை குறித்து பெருமாள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு சரணாகதி பண்ணார்? முக்தியா தனஞ்சய விபீஷண லட்சியாதே பிரத்யா ரெண்டு சரம ஸ்லோகங்கள். இதுதான் பிரபத்திக்கு அனுஷ்டானத்துக்கு. இந்த ரெண்டு சரம ஸ்லோகங்களும் யாரை குறித்து சொன்னது? ஒன்னு அர்ஜுனனை குறித்து, இன்னொன்று விபீஷணனை குறித்து. முக்தியா தனஞ்சய விபீஷண லட்சியாதே பிரத்யாய லக்ஷ்மணமுனைய பகதா விஜயம். ஆக இல்லையா இந்த சரணாகதிக்கு பிரமாணம் இல்லையா சிஷ்டாச்சாரம் பிரதானமான சுதிஸ்மிருதிகளை அறிந்தவர்கள் அதை போன்று, அது அறியாதவர்கள் சிட்டா அதான் மேலையா செய்வனர்கள் இல்லையா வேண்டுவன கேட்டியே இல்லையா. இதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா இல்லையா, அதாவது பெருமாளுக்கு என்ன கேட்கிறார்? இந்த சரணாகதி பண்ற எங்களுக்கு உன்னிடத்திலே எங்கும் பொருந்தி இருந்து இல்லையா உபாய வேலையோடு நித்தியத்துவ பிராப்திய வேலையோடு வாசிக்கிற உனக்காகவே இருக்கக்கூடியதானே இல்லையா, உனக்கே தூண்டுபட்டு உனக்கே ஆட்பட்டு உனக்கே சேஷமூட்டமாக எங்கள் பொருட்டு இல்லாத உன் பொருட்டாக இருக்க. ஏன்னா அத்தியந்த சேஷத்துவ ஞான பூர்வகமான பிரபத்தி இல்லையா, அதை பிரார்த்திக்கிற. இப்போ இவர்கள் கேட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, இவர் ரெண்டர்த்தம். இவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? ஞாலத்தை எல்லாம் நடுக்க முருகன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சசனியனே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே. இவைகளை அருள் அப்படின்னு அர்த்தம். இவைகளெல்லாம் எங்களுக்கு வேணும்னு அர்த்தம் இல்லை, இவைகளெல்லாம் நாங்களாக வேணும்னு சங்கம் வேணும்னு அர்த்தம். பாவபுராணம் இருந்தது சங்கம்னா சங்கத்துவம். நாங்கள் சங்கங்களாக வேணும், நாங்கள் பெரும் பறையாக வேணும், நாங்கள் பல்லாண்டி செய்ப்பாராக வேணும், நாங்கள் கோல விளக்காக வேணும், நாங்கள் கொடியாக வேணும், நாங்கள் விதானமாக வேணும். இது வேணும்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இதுவாக இருக்க வேணும், அதுக்கு வேணும்னு அர்த்தம்.
தனம் வேணும்னு அர்த்தம், நாங்கள் தனவான் ஆக வேண்டும். சப்தத்துடைய இந்த உத்தேச விதேயங்கள் இருக்கு இல்லையா, அதை மாற்றிக் கொள்ளும்போது வேற அர்த்தம் கிடைக்கும். ஆழ்வார் திருக்கோடூர்ல பாசுவாங்க, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணம். இல்ல, உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணம். இது ஆழ்வார் ஒன்று நமக்கும் உத்தேச விதையை பேதத்தினார். ஆழ்வாருக்கு கண்ணன் உண்ணும் சோறு, நமக்கு உண்ணும் சோறு கண்ணன். ஒரே வார்த்தை தான், நமக்கு உண்ணும் சோறு கண்ணன். நிறைய பதார்த்தம் எல்லாம் பெருமான்னு சொல்லி நிறைய வயலாக சாப்பிடுவோம். நமக்கு உண்ணும் சோறு கண்ணன். ஆழ்வார் கண்ணன் தான் உண்ணும் சோறு. நமக்கு பருகு நீர் கண்ணன், ஆழ்வாருக்கு கண்ணன் தான் பருகு நீர். நமக்கு தின்னும் வெற்றிலை கண்ணன், ஆழ்வார் கண்ணன் தான். ஒரே பத பிரயோகத்துல அது மாதிரி இவர்கள் நாங்கள் சங்கம் வேணும்னு அர்த்தம், நாங்கள் சங்கமாக வேணும். அதாவது உனக்கு ஆசிரியர்களை இல்லையா சாந்தனம் பண்ணி இல்லையா அவர்களுக்கு அனுகிரகிப்பதற்கும் இல்லையா, அதுவும் இந்த சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கம் தான் அந்த சங்கம் வேணுங்கிறது ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க, பிரபத்திக்கு உபயுக்தமான ஞானம், சாத்விகமான ஞானம் வேணும். பெருமாள் கையில் இருக்க சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கம் தான் ஞானத்தினுடையதான ஞானத்தினுடைய ஸ்வரூபமே அந்த சங்கம் தான். சங்கத்தினுடைய ஸ்வரூபமே அந்த ஞானம் தான். இல்ல துருவன் 6 வயசு பையன் இல்ல அச்சுவோ பெருமாளுக்கு தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணவன் முன்னால் பெருமாள் தோன்றினார். அவன் பெருமாளை என்ன சோத்திரம் பண்றதுன்னு கூட, நான் உன்னை சோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான சப்தங்கள் அர்த்தங்கள் ஒன்றும் தெரியல, அதனால உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, நீ அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டான். பெருமாள் சங்கத்தால அவன் கப்போறதுக்கான போட்டார். அதுக்கப்புறம் அவன் பண்ண இல்லையா யோம் தப்பிரதி சமமாவா வேதாந்தத்துல இல்லையா நம்ம பாஷிகாவது பிரதான பரிசுந்தரமாகிற சர்வ வேதாந்தத்தினுடையதான பேரிட பொருளை கொண்டு அப்புறம் அதுக்கப்புறம் 24 ஸ்லோகங்கள் இல்லையா துருவனுடையதான ஸ்லோகம். அப்படி இல்லையா அந்த ஞானத்துக்கு இல்லையா அதுக்காக பிரணவ மகிம ஒரு பாண்டஜன்ய பிரதின்னா சுவாத்மாசம் ரங்கநாதா ஸ்வயமிக முகரீகத்தை சம்மோதத்தை பெருமாள் சுவாமி தேசிகன் அதிகரணசாராவளி பாஷிகார் திருவுள்ளத்தார் இந்த அர்த்தத்தை இல்லையா ஆரூட தாட்சியா அந்த கருத்மான் மேல இல்லையா ஏறி அவன் அவர் திருவேணியில் ஆரோகணித்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா விளம்பம் இல்லாமல் பாஷிகா திருவுள்ளத்தில் இருந்த கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து சுவாமி தேசிகனுடைய மனசுல வைக்கிறார். ஏன் எதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட தாட்சிய எதிபதி ஹிருதய ஆரூடம் அது ஆரூட தாட்சிய மனசு நம்ம நிதேசியம் என்னுடைய மனதில் கொண்டு இல்ல நான் ஒரு பாஷிகார் திருவுள்ளத்தில் அறியறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லை இல்ல அது ஆரூட தாட்சிய பகவான் கொஞ்சம் கூட விளம்பரம் இருக்கக்கூடாது, அதிவேக சஞ்சரிக்கக்கூடிய அந்த கருத்மான் மேல ஆரோகணித்து பாஷிகார் திருவுள்ளத்தில் இருக்கிற அவருடைய திருவுள்ள கருத்துக்கள்லாம் அவர் திருவுள்ளத்தை ஆரூடமா இருக்கிற அர்த்தங்களெல்லாம் என் மனதில் கொண்டு வைக்கும். சரி, இப்ப இவ்வளவு என் மனசில் கொண்டு வைத்தாலும் இதை கொண்டு எனக்கு இந்த சங்கரா சோபரூபமான இந்த கிரந்தத்தை பண்ண முடியாது. என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா பிரணவ மகிம பாஞ்சஜன்யம் இருக்கிறமே, இந்த பாஞ்சஜன்யம் சங்கர் இல்லையா அது கொஞ்சம் பிரணவம் மாதிரியே இருக்கும், உருவத்திலையும் சரி வெளிப்படுத்துகிற ஓசையிலையும் சரி. சங்கத்தை ஊதுன்னு இருக்கும் பிரணவ மகிம ரூபத்தினாலையும் துவனியினாலையும் இந்த பிரணவத்தை ஒத்திருக்கக்கூடிய இந்த பாஞ்சஜன்யம் பார்த்தீங்கன்னா இத தன்னுடைய வாழ்விற்கு ஊதி அதனால ஏற்பட்டதான ஒலி அப்படின்னு சொல்லி இல்லையா இதான் இந்த அதிகரண சாராவையே பிரணவ மிகவும் பாஞ்சஜன்ய கிரமேண இல்லையா சுவாத்மானம் சுவாத்மாதம் ரங்கநாதா
ஸ்வயம் மிக முகரிக்கு சம்மம். இதுதான் அதிகார தாராவளிக்கு சாத்திவிச்சார். இத பெருமாள் பிரணவ மகிமோ பாஞ்சஜன்யத்தை தன்னுடைய வாயில வைத்து ஊதி அதனுடைய சப்தமானது என் வாயால அதிகார தாராவளி வெளிப்பட்டதை கொண்டு ஆஹா நாம் பண்ண கிருஷி பலிப்பது சம்மானம் சந்தோஷப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரபத்தி அனுஷ்டானத்துக்குரியதான அப்படிப்பட்ட இல்லையா ஞானம். என்ன ஞானம்? பகவானிடத்துல அத்தியந்த விஸ்வாசரூபமா ஞானத்தினுடைய 2 பரிணாமம். ஞானத்தினுடைய விஸ்வாசம்ங்கிற பரிணாமம் பிரபத்தி, ஞானத்தினுடைய பிரீத்திங்கிற பரிணாமம் பக்தி. ரெண்டுமே ஞானம் கரிந்த நலம். அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை சங்கம் அதை பிரார்த்திக்கிறாங்க. அல்லது நாங்கள் உன் கையில் இருக்கிற சிறு பாண்டியமாக ஆகி நீ உன் விரோத நிரசிப்பதற்கு ஞானத்தை எல்லாம் நடுங்க முரளும் போதும் நீ ஆசிரியர்களை எல்லாம் அத்தியந்த போக்கியமாக அவர்களுக்கு கிருபை பண்ணுவதற்கு பாலன்ன வண்ணத்தும் பாண்டியசங்கனா அப்படிப்பட்ட போல்வன சங்கங்கள். அந்த ஒரு பாண்டியசங்கியமாக நாங்கள் ஆக முடியாது, அவர் விவஸ்தமாக மிச்சு சொல்லி, ஆனால் அது போன்ற சங்கங்களாக இருந்து நாங்கள் உனக்கு கை செல்லணும். போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுவே சால பெரும்பறை சால பெரும்பறைன்னு அர்த்தம். நாங்கள் சால பெரும்பறையாக வேணும்னு அர்த்தம். நாங்கள் மாதவனே பலன் என்று வையங்கான பரமதங்களை எல்லாம் நிராசனம் பண்ணி உன்னுடைய பரப்பத்தையும் உன்னுடைய சொரூபத்தையும் உன்னுடையதான் நீதான் உபாயபூதனான பரமஹிதன் என்பதையும் நீதான் பிராப்தியமான பரம புருஷார்த்தம் என்பதும் வேதங்கள்லையும் வேதாந்தங்கள்லையும் உபபிரமணங்களிலையும் முழங்கப்பட்டதான இதை நாங்கள் உலகம் முழுவதுக்கும் பெரியார் வாழ்ந்த கைகளுக்கு நாங்கள் பண்ணோம். அறியாதவருக்கெல்லாம் அறிவித்து, அதாவது சத்சம்பிரதாயத்தை நாங்க அதை பிரச்சாரம் பண்ணி நாங்கள் பிரவர்த்திக்கும்படியாக இது பிரபந்தனுக்கான உத்தர கிருத்தியம் இல்ல. பல்லாண்டு செய்ப்பார் அது சிவாசத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் இல்லையா, அது சால பெரும்பறைய பல்லாண்டு இல்லையா. அடுத்தபடி அருளிதாதா செய்ய மாட்டாதவர்களுக்கு அடுத்தபடி என்ன பண்றது? அருள் செய்தியை வாசித்து பிரவர்த்திப்பு தான் பல்லாண்டு இல்லையா. அது பிராப்தமாகலைன்னா அதுவும் மாற்றிக்கொள்ளாகில் புகழ்ந்தவர்கள் நிர்தேசங்களிலே இல்லையா திருவிளக்கு இதுதான் போல விளக்கு. அடுத்தபடியா இல்லையா கொடி விதானம் என்னன்னு கேட்டா, கொடி அப்படிங்கிறதானது காணே பத்தத்வஜத்வாத்துன்னு இல்லையா, அதாவது இல்லையா அதான் அப்போ சத்து உச்சாரணத்தானே இல்லையா இந்த பிரகு சம்பந்தத்தை நிவர்த்திக்கு கொடுத்து சம்சாரத்தை நிவர்த்திக்கு கொடுத்து இல்லையா நிரந்தரமான காலத்துக்கு இல்லையா இவன் செய்கிறதான இல்லையா இந்த துவயமந்திரத்தினுடையதான உச்சாரணம் இருக்கு இல்லையா இல்லையா சம்சார சாபங்களை எல்லாம் போக்கி கொடுத்து இல்லையா கடைசியில் அந்திம காலத்தை இவன் இருக்கிற இடத்தை பெருமாளுக்கு இல்லையா காட்டக்கூடியதானே அப்படி கொடி போல நாட்டப்படுகிறதான் துவயமந்திரம். விதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, விதானம் சம்சாரத்தினுடையதான இல்லையா அந்த கடும் புனிதானது இல்லையா இது பண்ணாதவாறு, அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலில் ஒதுங்கி இருப்பது இருக்க அதான் விதானம். விதானமாக நிழந்திருக்கிறதான மேல் கட்டி பந்தம். ஆக இது சுவாமி இல்லையா சால பெரும்பரிய பல்லாண்டு செய்ப்பாரே அப்படிங்கிறது நான் மத நிரசன பூர்வமாக சுமத ஸ்தாபன ரூபமான இந்த கைங்கரியமாக ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் தான் இல்லையா போய்ப்பாடுடையவே சால பெரும்பறையே இல்லையா. அது மாற்றுத்திறனாகில் அருள் செயலை வாசித்து பிரவர்த்திப்பதுதான் பல்லாண்டு. அதுக்கும் மாற்றுத்திறனாகில் இல்லையா தீவிரதேசங்களிலே உகந்த நிலங்களிலே அமிர்தபடி சாத்துப்படி திருவிளக்கு திருவாலு கைங்கரியம் பண்றதுக்கு அதுதான் போல விளக்குங்கிறது. அதுக்கு பழக்கம் இல்ல கொடி என்பதானது இல்லையா தேகாதானத்தை பெருமாளுக்கு இல்லையா இவன் அறிவிப்பதற்கு
இல்லையா இவன் பண்ண உபாயத்துக்கு இல்லையா இவனுக்கு என்றும் அடையாளமாக இருக்கிற இந்த துவயமற்ற உற்சாகம் தான் கொடி. சம்சாரத்தினுடைய வெக்காயம் தட்டாதவாறு ஒரு நல்ல பாகவதர்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பரமைகாந்திகளுடைய திருவடிக்கு நிழந்து ஒதுங்கி இருப்பது இருக்குல்ல, அதான் சம்சார துக்கங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய விதானம். அதனால இப்போ இல்லையா பாஷிகார் இல்லையா நிரூபித்து கொடுத்துதான் இந்த 5 கைங்கரியங்களை நாங்கள் பண்ணி உஜ்ஜீவிக்கணுங்கிறத பிரார்த்தனை. கோய்ப்பாடுடைய சால பெரும்பரையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே சொல்லுங்க. இது உத்தர கிருத்தியாகிட்ட பரநியாசம் பண்ணும்போது உத்தர கிருத்தியத்தையும் சேர்த்து பிரார்த்திக்கும். பழுதில்லாத உத்தர கிருத்தியத்தையும் இல்லையா அதுக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய பாட்டங்களுடைய நிவர்த்தியும் சேர்த்து பிரார்த்திக்கிறதுக்கு அதுதான் இங்க இந்த மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணான சித்தோபாயஸ்வரம், மாலை நீராடுவான சாத்தியோபாயஸ்வரம். அதுக்கு பிரமாணம் சுத்தி ஸ்மிருதிகள் மட்டுமில்லை, சித்தாக்காரம். காகம் இராக்கலம் வந்த காதலி கத்திர பந்து நாகம் அரண் அயம் இல்லையா நாகநகர இத்தனை பேர் நோக்கிட்டுதானே இல்லையா பிரபத்தினுடைய சித்தாக்காரம். மேலையா செய்வனர்கள் அதுக்கு வேண்டுமென கேட்டியே இந்த பிரபத்தி அனுஷ்டானம் இருக்க இதுக்கு தகுத்தான இல்லையா ஒரு கணமாத்திர தாயான அங்கங்களோடு செய்து முடிச்சிடுறோம். ஆனா உத்தர காலத்துல இல்லையா இந்த பிரபத்தியான நிரபராதமான உத்தர கிருத்தியமான கைங்கரியங்களை இல்லையா என்ன சொல்றது அதுதான் கால பெரும்பரை பல்லாண்டி செய்தார் கோல விளக்கு கொடி விதானம் சொல்லக்கூடியதான இந்த 5 பிரபந்தனுக்கு சொரூப பிராப்தமாக இருக்கக்கூடிய நிர்தோஷமான கைங்கரியங்களை நாங்கள் அனுப்பித்து உஜ்ஜீவிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறோம். இது ஐஷுக்கு ரொம்ப சுவாரஸ்யம். நான் எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா வரல. மேல இன்னைக்கு பார்க்க நாளைக்கு ஆனா சரியா வருது சாமி. இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை கூடாது சீராகிடுது, திங்கக்கிழமைக்கு கரவைகள் ஆகிடுது, செவ்வாய்க்கிழமை காலம்பரம் இப்படி உண்டு இல்லையா, அதுல வாங்கக்கடை சிறந்தாங்க. அடுத்த நாளைக்கு காலம்பர புதன்கிழமை அன்னைக்கு ஆண்டாவிழான்னு சொல்லி அதோடு சேர்த்து வாங்கக்கடல் சேர்த்து ஒன்றும் பேக்லாக் வராது. அதான் ஒன்றும் சொன்னா சுருக்க முடியல. எனக்கு பொண்ணு சுருக்கமா அழகா சொல்றது எல்லாமே வளவளம் இதான் ரொம்ப வளவளப்பு. ஐயங்க சாதித்தவரை ஒண்ணு கூட ஒரு வாரத்தை கூட எனக்கா தெரியாது. ஐயன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த சுவாமி ஒரு தடவை சொன்ன சுவாதேசம் சொல்ல மாட்டேன். நான் வெறும் ஜெராக்ஸ் தான். மூலம் ஐசியம் தான். நான் போட்டோஸ்டேட் காப்பி தான். அப்ப இல்ல சமயம் நீங்க எத்தனை மணிக்கு வர முடியல. அதுக்கப்புறம் இல்ல அவர் ஒரு 1:30 மணிக்கு தான் வர முடியும், 1:30 மணிக்கு வச்சுக்கலாம். அது கேட்டுக்கா ரொம்ப ஏன்னா நீங்க ஒரு நாள் கூட்டு போட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் வசதியா இருக்கு. 2 மணி நேரம் ஆக முடியும். கூடாது வெல்லும் கோவிந்தா சுந்தர்ண காடி பரை கொண்டியாமல் சன்னாகம் நாடு புகழும் பரிசினான் நன்றாக சூடகமே தோள்களையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தமைய பல்களும் ராமணிவோம் ஆடு கொடுப்போம் அதன் பின்னே பார்த்தோடு உடனே செய்து முழங்கை வழிவார கூடியிருந்து விழுந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் கோவிந்தா
தன்னை பாடிப்பறை கொண்டு யாந்திர ஜன்மாமன் நாடு புகழும் அறியான் நன்றாக சூடகனே தோள்களையே தோடே செவிம்பூகே பாடகனே எந்தனைய பல்வனும் யாமணியோ ஆடை கொடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய்வைந்து முழங்கை மடிவார கூடியிருந்து விழுந்தேலோர் என்பாவாய் போத கிடந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் கோடி மணியாளம் தோன்றுவோர் நீதியா நல்லவத்தர் வாழுவோர் நான் தலைகளோதுவோர் வெள்ளி புத்தோர் வேதம் போனோர் பாதகங்கள் ஏற்கும் கவனமிகாரம் அறியாத மானிடரை மையம் சுமப்பதும் வந்து திருவாடி சூரத்து ஜகத்து விருத்தாள் வாணியே திருத்தாங்கை முப்பதும் செப்பினாள் வாணியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த பெண்பிள்ளை வாணியே பெரும்போதும் மாமுனிக்கு பின்னானாள் வாணியே 940 உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தான் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுமை நகர்த்தோதை மலர்பதங்கள் வாழியே கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணமே நம வாதி சிவஜிரோபங்க பஞ்சானத பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சிவபஜேதாம்புவி ஸ்ரீராமாந்து சித்தாந்த நிர்தாரண துரந்தர ஆதிபங்கடகோபாதி யதீந்திரோ ஜெயதாம்புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நிருசம்மதிய பாதுகாதேவக ஸ்ரீமதிரகோ ஸ்ரீ நாராயண